இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. வணக்கம் தோழர், நீங்க பேசுறது கேட்கல. கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு திருப்பு வெளியில போயிட்டு திரும்ப இணை. இப்பொழுது நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கொத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரலாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இப்பொழுது இணைகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதாங்க தோழர்? கேக்குது. தொடரலாம் தோழர். நன்றி. இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம்.
உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலங்களாலும், ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும், இவ்வுன்னத உலகிலும், எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும், அருளினாலும், ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த, உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும், நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றி அன்பு தோழர். இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 615வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் ஞான வெளி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த ஞான வெளி தொகுப்பில் இன்று ஞான வெளி எனும் ஒரு புதிய மாதாந்திர தொடர் நிகழ்வினை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இணைந்துள்ளார் அன்பு ஐயா ஞான ஆசிரியர் பரம்பை தியாகராஜன் அவர்கள். எப்பொழுதுமே செழுமையான கருத்துக்களை தன்னகத்தே கொண்டவர் அன்பு ஐயா அவர்கள். எளிமையான முறையில் இன்முகத்துடன் இனிய சொற்களுடன் அதை நமக்கு பரிமாறுவதிலும் வல்லவராக இருப்பவர் அன்பு ஐயா அவர்கள். இனிய பாடல்களும் இடையிடையே சிறப்புரையின் ஊடே பயணித்து அந்த அவையை அலங்கரிப்பது அன்பு ஐயா அவர்களுடைய தனித்துவமிக்க சிறப்புரையாக எப்பொழுதும் இருக்கின்றது. இனிய சொற்களோடு இனிய பாடல்கள் மற்றும் ஆழமான சிந்தனைகளை நம்முள் விதைப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு ஐயா அவர்கள். இதோ இன்று புத்தம் புதிய தொடர் ஞான வெளி என்ற அற்புதமான ஒரு தொடர் நிகழ்வு அரங்கேற இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஞான கீற்றுகளால் ஆங்காங்கே முழுமையாக நிறைந்துள்ளது. அதை நம்மில் நாம் எந்த அளவிற்கு உட்கிரகித்துக் கொள்ளும் அளவிற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்கின்றோம். நமது வாழ்வியல் பாதையில் அதை எவ்வாறு செழிப்புற பயன்படுத்தி நமது வாழ்வையை மேன்மையான வாழ்வாக மாற்றிக்கொள்கின்றோம் என்பது நமக்கான கேள்வியாக உள்ளது. இந்த கேள்விகளுக்கு விடை தேடும் ஒரு முயற்சியாக ஞான வெளி நம்முள் ஞான ஒளியாக இன்று நம்முள் படர்ந்து ஒளி வீச இருக்கின்றது அன்பு ஐயா அவர்களின் அற்புதமான சிறப்புரை வாயிலாக. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஞான வெளி என்ற அற்புதமான நிகழ்வு வாயிலாக நம்முள் நாம் ஆழ்ந்து பயணிப்போம். நம்மை நாம் இன்னும் சீர்மைப்படுத்துவோம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக நமது எளிய அழைப்பினை ஏற்று
இணைந்துள்ள அன்பு ஐயா தியாகராஜன் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நன்றி. நன்றிங்கய்யா. எங்கும் நிறைந்த பரம்பொருளை மனதில் கொண்டு என ஈன்ற தாய் தந்தையரையும் இத்தருணத்திலே அன்புடன் நினைந்து வணங்கி, சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் அனைவர்தம் பாதம் பணிந்து வணங்கி, எங்கும் நிறைந்த அந்த எல்லையற்ற பெருவெளியில் நிறைந்துள்ள ஞானிகளையும் மகான்களையும் சித்த புருஷர்களையும் அறிஞர் பெருமக்களையும் இத்தருணத்திலே நினைந்து அவர்கள் அறிவோடு இணைந்து இன்று நாம் ஞானவெளி என்ற ஒரு அற்புத தொடரிலே ஒரு புதியதொரு அத்தியாயத்தை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இயற்கை எப்பொழுதும் நமக்கு புதுமையைத்தான் கொடுத்து கொண்டிருக்கும். அது படைத்து இருக்கிறதா படைத்துக் கொண்டிருக்கிறதா என்று நாம் சிந்தித்தோம் என்றால் படைத்துக் கொண்டே இருக்கிறது. படைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மகாசக்தி எங்கிருந்து படைக்கிறது என்று பார்த்தா தானே அந்த படைக்கும் பொருளாக இருக்கிறது. படைப்பதும் அதுவே, படைக்கப்படும் பொருளாக இருப்பதும் அதுவே. இந்த உண்மையை நாம் உணர வேண்டும் என்றால் அந்த தெய்வீக வெளியோடு கலந்து நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதம் நமக்குள்ள நிகழ வேண்டும். ஆனா அந்த பெருவெளிக்குள்ள ஒன்றும் இல்லை, அது சூன்யம் என்ற அளவுல ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனா அந்த வெளிக்குள்ளதான் கொட்டி கிடக்குது அற்புதங்கள், ரகசியங்கள் அத்தனையும் அங்கேதான் இருக்கு. பொக்கிஷம் கருத்து கருவூலமாக எத்தனையோ ஞானியர்களுடைய அந்த தெய்வீக அனுபவங்கள் அத்தனையும் முதல் விழிப்புணர்வு பெற்ற அந்த மாமனிதர் சிந்தித்த சிந்தனையிலிருந்து இன்று வரை ஆங்கிலத்துல அப்டேட் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் நிறைவாக இருக்கு. நமக்கு எது தேவையோ அந்தந்த நேரத்துல அந்தந்த காலத்துல அது நமக்குள்ளாக அந்த அறிவினுடைய அந்த அற்புதத்தால நமக்கு உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஞானவெளி என்பது எத்தனையோ மகான்கள், ஞானியர்கள், சித்த புருஷர்கள், அறிஞர் பெருமக்கள், விஞ்ஞானிகள், மெய்ஞானிகள், இது போன்ற இறந்தவர்களுடைய ஆற்றல், வாழ்ந்து கண்ட அந்த அனுபவங்கள் அத்தனையும் அங்கே நிரப்பப்பட்டிருப்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவர்களது தெய்வீக அறிவோடு அறிவாக இணைந்து அவர்கள் அறிந்த அந்த தெய்வீக உண்மைகளை நாமும் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதை புரிந்து கொண்டு நன்றாக தெரிந்து கொண்டு அதை மற்றவருக்கு உணர்த்தியவர்கள் இன்றும் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு மரணம் என்பதே இல்லை. அந்த தெய்வீக உண்மைகளை அறிந்த ஞானியர்கள் அந்த விருப்பத்தோடு அதை கற்றுக்கொள்வதற்கு அறிந்த நிலை என்னவென்றால் தவம். தவம் செய்து தன்னை அறிந்தார்கள், தவம் செய்து தன்னை வென்றார்கள், தவம் செய்து ஒரு மனநிறைவு பெற்றார்கள், ஆனந்த வாழ்வு வாழ்ந்தார்கள். அந்த ஆனந்த வாழ்வு எப்படி வாழ்வது என்பதை நமக்கும் அந்தந்த காலத்துல இடத்துக்கு தக்கவாறு மொழி வாயிலாக நமக்கு அந்த உண்மைகளை கொடுத்து சென்றிருக்கிறார். அத்தகைய அந்த பேருண்மைகளை மறைந்திருந்து எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தெய்வீக அறிவை பற்றிய உண்மைகளை விளக்கக்கூடிய நூல்களைத்தான் மறை நூல்கள், வேதம் என்று குறிப்பிடுகிறார். இது யாரோ ஒருவர் எழுதியதா என்று பார்த்தால் எத்தனையோ காலகாலமாக தொடர்ந்து வந்த
பல ஞானியர்கள் கண்ட அற்புத புதையலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிற மொழி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்ன அர்த்தம் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ இலக்கண முறைகளையும் அந்த இலக்கணங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பல இலக்கியங்களையும் நமக்கு இந்த சமுதாயம் கொடுத்திருக்கிறது என்றால், இது தானாக ஒரே நாள்ல அப்படியே மலர்ச்சி அடைந்து வந்ததாக இருக்குமா? சிந்தித்து பார்ப்போம். அத்தகைய அறிஞர் பெருமக்களை நம் எப்பொழுதும் மனதில் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு கவி எழுதியிருப்பார். எதை நினைக்கிறோமோ அதனுடைய தன்மையாக இந்த மனித மனம் வடிவம் எடுக்கும், அதுவாகவே மாறும் என்ற. இப்ப சந்தோஷமான நிகழ்வுகளை நினைத்துக் கொண்டிருக்கும் போது மனசுல எவ்வளவு ஊற்றெடுக்குது அந்த அன்பும் கருணையும். பெத்த பிள்ளைங்களை நினைக்கும் போது வரக்கூடிய ஒரு அன்பு நிலையை விட பேர பிள்ளைகளை நினைக்கும் போது இன்னைக்கு எத்தனை பாட்டிமார்களுக்கு அப்படியே சந்தோஷமோ மகிழ்ச்சியோ, அவங்க சின்ன சின்ன வார்த்தைகள் கூட தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லுவாங்க. உலகிலிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அப்ப அந்த குழலா யாழா என்று பார்த்தா அதை விட இனிமை தரத்தக்கது என்ற அளவு. இது போன்ற எத்தனையோ எண்ணிறந்த ஞானிகளுடைய அந்த கண்ட அந்த பேருண்மைகளை நாம் உள்ளுணர்வாக உணரும்போது அப்பப்பப்பப்பா, ஆனந்தம் 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 தான். ஆனா அதை உணர முடியுமா நம்மால? முடியும். முயற்சி செய்து அதை கண்டவர்கள், வெற்றி பெற்றவர்கள் நமக்கு அளித்த ஒரு கருத்து புதையலாக இன்றளவு நமக்கு பல வேத நூல்களாக நமக்கு இருக்கிறது. ஆனா அந்தந்த காலத்துக்கு இடத்துக்கு தக்கவாறு சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் பயன்படுத்தி பார்த்து எது பொருந்துகிறது எது பொருந்தவில்லை என்பதையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு நமது 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கற்காலம் என்று சொல்வார்கள். அதன் பிறகு இரும்பை கண்டுபிடிச்ச, உலோகங்களை கண்டுபிடிச்ச காலம். இன்னைக்கு நுட்பமான அறிவியல் விட்டது. எத்தனையோ தனிமங்களை கண்டுபிடித்து அதை எப்படி எப்படியெல்லாம் ஆக்கத்துறைக்கும், இன்னும் சொல்ல போனா அழிவுத்துறைக்கும் பயன்படுத்துறாங்க. இப்படியெல்லாம் அந்த பொக்கிஷங்கள் நமக்கு இயற்கையில கிடைத்திருக்கிறது. தாவர இனங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து நமக்கு ஊக்கம் தருவது எது, உயர்வை தருவது எது என்ற அளவுல, மருந்தாக இருப்பது எது, உணவாக இருப்பது என்ற அளவுல இன்னைக்கு மூலிகைகளையும் ஆராய்ச்சி செய்து நமக்கு எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் கொடுத்திருக்கிறார். அது மருத்துவ ஞானம் என்ற அளவுல இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த உணவை எந்த காலத்துல சாப்பிட்டா நமக்கு பொருந்தும் பொருந்தாது என்பதையெல்லாம் குறித்து வைத்திருக்கிறார். அதே மாதிரி உடல் பாதிக்கப்பட்டால் எந்த மூலிகையை நாம் எப்படி சாப்பிட்டால் அல்லது அருந்தினால் அல்லது பஸ்பம் சூரணம் இந்த மாதிரி எத்தனையோ வகையில சொல்றாங்க. அந்த மாதிரி செய்தால் அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம் என்ற அளவுல நோய்திற்கும் மருந்தாகவும் இருப்பதை உணர்ந்தார். இப்படி எத்தனையோ விதமான ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அவர்கள் ஆராய்ந்து தெளிவு கண்ட அத்தனை முடிவுகளும் எங்கே இருக்குது? எல்லாம் இந்த வெட்ட வெளியில கொட்டி கிடக்கு. பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த வெட்ட வெளியில தான் அத்தனை இருக்கு. அவ்வளவு பொக்கிஷத்தை தன்னகத்தே வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாதது மாதிரி அந்த இயற்கை அப்படி இருக்கிறது. அத்தனை செல்வமும் இருக்கிறது. நான் உண்மையிலேயே நாம பொருளை தேடுறோம். பொருள் என்று சொன்னால் தங்கம், அந்தந்த நாட்டுல அச்சடிக்கப்பட்ட பணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான செல்வம் என்பது எது என்று பார்த்தால் இந்த உடல் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கவும். ஆரோக்கியமான உடல் வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவோம். அப்ப ஆரோக்கியமாக நாம் இருக்கும் போதுதான் அதனுடைய மதிப்பையே நாம உணர முடியும். சிறு நோய் வரும்போதுதான் ஆகா, இந்த உடலால நாம பெற்ற நன்மைகள் என்ன, உயர்வுகள் என்ன, ஒரு சிறு பாதிப்பு வரும்போது தானே நம்ம அந்த மதிப்பையே உணர்றதுக்கு தலைப்படுறோம். ஒவ்வொரு வினாடியும் அந்த இயற்கை எண்ணெய் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றல்கள் நினைந்து பாருங்க. நாம சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே, நாம எப்பவாவது சுவாசிக்க மறக்கிறோமா? நான் மறந்துட்டேங்க அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை நாம சொல்றோம் உலகியல்ல. ஆனா நான் இயங்க மறந்துட்டேன் அப்படின்னு நுரையீரல் என்னைக்காவது சொல்லிச்சா? நான் துடிக்க மறந்துட்டேன் அப்படின்னு அந்த இருதயம் என்னைக்காவது ஓய்வு எடுத்திருக்கா? எனக்கு வாரம் பூரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஒரு 10 நிமிஷம் நான் ஓய்வு எடுத்துட்டு வந்துடுறேன்னு இருதயம் நம்மகிட்ட சொல்லிச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு 10 வினாடி ஓய்வு எடுக்கட்டுமே, என்ன நடக்குது? மூளைக்கு ரத்தம் போகலைன்னா மயக்கம் கீழே போய் விழுந்துடுறேன். என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இந்த உடல் இயக்கத்தை நடத்தி வைத்து, இந்த உடலுக்கு ஊடாக உயிர் இயக்கமாக, அதாவது மின்சாரம் போல நம்ம வீட்டுல லைட்டு போடுறோம், ஃபேனு போடுறோம், ஏசி போடுறோம், மிக்சியில தேவையானதை அரைச்சுக்கிறோம், டிவி பார்க்கிறோம்,
பாட்டு கேட்கிறோம், எத்தனையோ உபகரணங்கள் நாம உபயோகப்படுத்துறோம். ஆனா அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கிற அந்த மின்சாரம் இல்லைன்னா வீட்டுல என்ன ஆகும்? இன்னைக்கு பழகி போயிட்டாங்க குழந்தைங்க எல்லாம். கரண்ட் இல்லைன்னாவே அவங்களுக்கு ஏதோ இழந்தது போல ஆகி. அதுபோல இந்த உடல்ல உயிர் மட்டும் ஒன்று இல்லைன்னா உடல் இயக்கம் நடக்குமா? இந்த அறிவு இயக்கம் தான் இங்க செயல்படுமா? மன இயக்கமாக சிந்தித்து நாம செயல்பட்டு கொண்டிருக்கிறோமே. இப்ப விஞ்ஞானத்துல பார்த்தோம்னா அந்த ஹார்ட்வேர் சாப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஹார்ட்வேர் மாதிரி இந்த உடம்புன்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்கக்கூடிய அந்த நுட்பமான சாப்ட்வேர் மாதிரி தான் இந்த அறிவினுடைய தன்மைகள். எல்லாம் நம்ம கொடுக்குற இன்புட் அத்தனையும் அந்த ஸ்டோரேஜ்ல போய் அந்த கம்ப்யூட்டர் சிப்ல எப்படி போய் ஸ்டோர் ஆகி போயிருதோ அது போல நமக்கு உடம்புக்குள்ளேயும் ஒரு இடம் இருக்கு. அதைத்தான் ஜெனட்டிக் சென்டர் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்துல. அதை தமிழ் படுத்தி பார்த்தா நம்ம கருமையம் என்று சொல்லலாம். அந்த இடத்துலதான் திணிவு பெற்றிருக்கின்ற அந்த ஜீவகாந்த ஆற்றல். அதுலதான் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. சரி, அங்கதான் ரெக்கார்ட் ஆகுது, பதிவாகுதுன்னு பார்த்தா அதே பதிவுகள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய யுனிவர்சல் மேக்னடிசம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச காந்த வெளியிலையும் அது பதிவாகிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா இந்த ஆற்றல்கள் அத்தனையும் எங்கே இருக்குன்னா அந்த பிரபஞ்ச காந்த வெளியில இருக்கிறது தான் நம்முடைய கருமையமாகிய அந்த ஜெனட்டிக் சென்டர்ல மையம் கொண்டு நம்ம உயிர் இயக்கத்தால மூளை செல்கள் விரித்து காட்டப்படும் போது அந்த உண்மைகள் நமக்கு உணர்த்தப்படுகிறது. இதெல்லாம் எளிமையாக நம்ம இப்ப பேசுறோம். ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஞானிகளுடைய பின்புலம் இருக்கிறது என்பதை நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம். இந்த கருத்து நமக்கு புரியுதோ புரியலையோ, ஆனா இதுதான் உண்மை. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த யுனிவர்சல் மேக்னட்டிசத்தோட இந்த உடம்புல இருக்கக்கூடிய பயோ மேக்னட்டிசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் கலந்தே இருக்கிறது. வெளியில இருக்கக்கூடிய காற்றோட நம்முடைய காற்று எப்படி நிறைந்து கரைந்து நிறைந்து, அதாவது எல்லாவற்றோடு ஊடுருவி பாய்ந்து நிரம்பக்கூடிய ஒரு தன்மை அது. அதனாலதான் அதை டிவைன் மைட்டி ஃப்ளூயிட் என்று ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்வார். அந்த தெய்வீக, அதாவது எங்கும் ஊடுருவி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை, அத்தகைய தன்மை தான் டிவைன் மைட்டி ஃப்ளூயிட் என்று சொல்வார். ஃப்ளூயிடுனா ஒரு பாய்மம், எல்லாவற்றிலும் ஊடுருவி நிறையக்கூடிய ஒரு பாய்ம பொருளாக இருப்பது. அது எது? அந்த தெய்வீகத்தினுடைய தன்மைதான். அந்த வெளிதான், வெட்ட வெளிதான் எல்லா இடத்துலயும் ஊடுருவி நிறைஞ்சிருக்கு. ஆனா அந்த வெளியில எத்தனையோ ஞானிகளுடைய அனுபவங்களும் அங்கே உறைந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எந்த ஃப்ரீக்குவன்சியை டியூன் பண்ணா எந்த அலைவரிசையை நாமால கேட்க முடியுமோ, இன்னைக்கு ரேடியோ ஃப்ரீக்குவன்சியில டியூன் பண்ணும்போது அந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொன்னையும் நம்ம பாடல்கள் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்கிறோம். அதே போல அந்த டிவி அலைகள், தொலைக்காட்சி பெட்டியில அவங்க எப்படி அந்த டிரான்ஸ்மிட் பண்றாங்களோ அந்த ஃப்ரீக்குவன்சியில நம்ம எல்லாவற்றையும் டியூன் பண்ண போது அந்த அலைகளையும் நம்ம டிவியில பார்க்க முடியும், தொலைக்காட்சியில பார்க்க முடியும். சிந்தித்து பாருங்க. எல்லாவற்றுக்கும் தேவை டியூனிங், டியூனிங், டியூனிங். அந்த கரெக்டா எந்த அளவுல நாம மன அலைச்சூழலை குறைக்கிறோமோ அல்லது கூட்டிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு இயற்கை உண்மைகள் அத்தனையும் அங்கே இருப்பு இருக்குது, அந்த அதிர்வலைகளாக இருக்குது. நாம மனதை அந்த மன அலையை சீரமைக்கும் போது அந்த இயற்கை உண்மைகள் அத்தனையும் நமக்குள்ளாக அது செயல்பட ஆரம்பிக்கும். இப்ப என்னை ஆட்கொண்டு பேசி கொண்டிருக்குன்னா எத்தனையோ ஞானிகளுடைய கருத்து தான். இந்த ஞானவெளி என்ற தலைப்புல நாம் சிந்திக்கணும்னு சொல்லும் போது அது என்ன அந்த ஞானம், அது என்ன வெளி என்ற அளவுல நாம அதை தொடங்குனா அந்த ஞானவெளி என்பது அறிஞர் பெருமக்களுடைய அருட்கொடை என்பது அங்கே எனக்கு புரிய ஆரம்பித்தது. அதிகாலையில இரவு அப்படியே தூக்கம் சொக்கி போய் படுக்க ஆரம்பிச்சு நினைவூட்டல் செய்தார் அன்பு நண்பர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள். என்ன பேசுவது என்று தெரியவே இல்லை. இன்று இருக்கிற நிகழ்வு கூட எனக்கு ஞாபகத்துல இல்லாம போயிடுச்சு. ஆனா ஞாபகத்தை அந்த இயற்கை என்ன பண்ணுது பாருங்க. அன்பு நண்பர் மூலம் நினைவூட்டி அதே சிந்தனைகளை தூங்க வச்சு காலையில எந்திரிக்கும் போதே 5:15 தான் எழுந்தேன் நான். 5:15 எழும்போதே அந்த சிந்தனையை கொடுக்குது. ஏசுடா ஞான வெளினா இந்த எங்களை மாதிரி அறிஞர்கள் சிந்தித்து கண்ட அத்தனை பொக்கிஷமும் அங்க இருக்குது. அதை நீ எந்த அளவுக்கு நீ எடுத்து பயன்படுத்துறியோ அதுதான் உன்னுடைய மதியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் சுருக்கி பதிவு பண்ணி வச்சு அதை காத்து வருவது விதி. அந்த விதியை யாரும் வெற்றி பெற முடியுமா என்று பார்த்தா
அதை எந்த அளவுக்கு நம்ம அறிந்து கொள்கிறோமோ புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி உண்டாகும். அதுதான் மதியால் வெல்லலாம் என்று சொன்னால், அந்த மதி விதியளவுக்கு விரிந்திருக்க வேண்டும், அந்த உண்மைகளை உணர்ந்திருக்க வேண்டும். இதைத்தான் ஏற்கனவே ஆசான் வேதாத்திரி மகரிஷி ஒரு பாடல் சொல்லி இருக்காருன்னு சொன்னேன். அந்த பாடலை நான் சொல்லவே இல்லை. அந்த பாடலை இப்ப நான் சொல்றேன், ஓரளவு உங்களுக்கு புரியும். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை, தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும், பிறவி பயனை நல்கும். அன்பர்களே, இந்த பிறவி பயன் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பிறந்துட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பயன் என்ன? நாடு என்ன செய்தது உனக்கு அப்படின்னு ஒரு பாடல் வரும். நம்ம நாடு நமக்கு என்ன செஞ்சுன்னு விட நாம இந்த நாட்டுக்கு என்ன செய்தோம் என்ற அளவு நம்முடைய சிந்தனை விரிவடைய வேண்டும். அப்ப நமக்குள்ள இருந்து செயல்படுவது அந்த தெய்வீக ஆற்றல் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பிறவி பயன் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கின்ற அந்த அறிவையே அறியக்கூடிய ஒரு தன்மை. அறிந்தால் மட்டும் போதாது, அந்த அறிவினுடைய ஆற்றலை, அதனுடைய திறமைகளை புரிந்து கொண்டு அதை அந்த வாழ்க்கையில நாம எந்த அளவுக்கு பயன் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் உண்டு என்பதுதான் பிறவி பயன் என்பது. இயற்கை உண்மைகளை நாம் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை ஆக்கத்துறைக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இதை உணர்ந்த ஒரு மகான் வேதாத்திரி மகரிஷி, ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம் என்று சொன்னார். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நாம் செவிக்கொள்ள வேண்டும். முதல்ல கேட்கணும். கேட்காம எதையும் நாம பேச முடியாது. கேள்வி ஞானம் என்பது மிக மிக அவசியம். அதாவது எப்பவுமே நாம காதை கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வாயை கொடுத்து மாட்டிக்கிற, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு, அது அப்படி இருந்தா பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சரின்னு பேசுறாங்க. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது இந்த உலகத்தில். மானம், மரியாதை, உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்தல். மனிதரிடை மனிதராய் வாழ்தல். நம்ம மனுஷங்களோட மனுஷங்களா முதல்ல வாழணும்னா இந்த மானம், மரியாதை, உடல் ஒழுக்கம் காத்து கொள்ள வேண்டும். மானம்னா என்ன? மானம் போச்சே, மானம் போச்சே அப்படின்னா, நாம செய்த தவறுகள்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்னா, அடடா நம்மளை எல்லாரும் ஒழுக்க சீலன்னு உலகத்தார் போற்றிக் கொண்டிருந்தாங்களே, நம்மளுடைய அந்தரங்க செயல்பாடுகள்லாம் வெளியில வந்துருச்சே அப்படின்னு. அதப்ப நாம் செய்வது சரியாக இருந்தால் ஏன் மனசு கூசணும்? அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை உணர்ந்து அந்த தெய்வீக அறிவோடு நமக்கு நல்லதா, ஊருக்கு நல்லதாக நினைக்கிறது செய்கிறது நம்முடைய கடமைகளாக இருக்கும்போது நம்ம யாருக்கு பயப்படும்? அதைத்தான் ஆசான் சொல்றாரு, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று சொல்கிறேன். அது காலை கடன்கள் மாதிரி நம்மளுடைய நித்திய கடனாக இருப்பது உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வது. நினைப்பே அங்கே சரியா இருக்கும். அதனாலதான் நினப்பு பொழப்ப கொடுக்கும்னு சொல்லி வச்சாங்க. ஆனா நாம நினப்பு பொழப்ப கெடுக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் உண்மைதான். நினப்பு தான் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கவும் செய்யுது, அதே நினப்பு தான் கொடுக்கவும் செய்யுது. இப்ப நேர்மறை சிந்தனைகள் என்று காலையில சிந்திக்கும் போது கொடுக்கக்கூடிய அந்த பேரறிவை நினைந்து நன்றி உணர்வோட வணங்கி வாழ்த்தும் போது மேலும் மேலும் அது கொடுத்து கொண்டே இருக்கும்.
நன்றி உணர்வு இருப்பவர்களுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும். நன்றி உணர்வு இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்துல இருப்பது அத்தனையும் எடுக்கப்படும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தினுடைய உட்பொருளை புரிந்து கொண்டு அந்த பொக்கிஷத்தை நன்றி உணர்வோடு நாம் அணுகும் போது நாம் அத்தனை தெய்வீக அறிவையும் நாம் பெற முடியும். பெருமைமிக்க ஞானிகளுடைய ஆற்றலோடு இணைந்து அறவழியில் தவம் பயின்று தன்னை உணர ஏற்ற பயிற்சி முறைகளை தற்காலத்துக்கு ஏற்றபடி வடிவமைத்து பல ஞானிகள்னா அறிஞர் பெருமக்கள் நமக்கு போதனை மட்டுமல்ல, அதை எப்படி சாதிப்பது என்ற அளவுல வழிகாட்டியும் வருகிறார். அவர்களுடைய அறிவோடு நம்முடைய அறிவையும் இணைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த நெறிமுறைகளை உணர்ந்து அவர்கள் அறிந்தார்களோ அந்த நெறிமுறைகளை நாமும் கடைபிடித்து தெளிவு பெற்று உயர்வடைய. அப்ப பிறவி பயனாகிய அந்த அறிவையே அறியக்கூடிய அறிவு அது நம்மை எய்த முடியும். அதுல முழுமையடையவும் முடியும். பிறவி பயன் என்பது அறிவை அறிந்தால் மட்டும் போதாது, அதில் முழுமை பெறுவது. அப்ப அந்த முழுமை என்பது ஹோல்னஸ் என்று சொல்வார். அப்ப அந்த முழுமையாக இருப்பது எது என்று பார்த்தா தமிழ், அதாவது எழுத்துக்கள்ல 0 என்று போவான். தமிழ் மொழியில சுழியம் என்று சொல்வாரு. அப்படி சுழிச்சு எங்க புறப்பட்டதோ அந்த இடத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கிறது சுழியம் என்றால். அந்த சுழி புறப்பட்ட இடத்திலேயே வந்து முடியும். அத்தகைய தன்மையில நாம எந்த ஒரு எண்ணமா இருக்கட்டும், சொல்லா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், நாம செய்துட்டோம்னா அது விடுவிக்கப்பட்ட அம்பு போலதான், இலக்கை அடையாம நிறைவுக்கு வரும். அதுவும் இல்லாம இந்த பூமராங்கன்னு சொல்லுவாங்க, சுழல் தட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி வீசி எரிஞ்சா அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் மீண்டும் அந்த வளிமண்டல அழுத்தத்தால மீண்டும் அது எங்க எய்தவன் யாரோ அவங்கிட்டயே வந்து சேரும். அதுபோல நம்முடைய எண்ணமா இருக்கட்டும், சொல்லா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், நம்ம விடுவித்த பிறகு அது இந்த வான்காந்த பெருவெளியில பரவி மேலும் எங்க இருந்து அது கிளம்பிச்சோ அதே இடத்துக்கு திரும்ப வரும். அதனால வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று சொன்னார். திணை விதைத்தவன் திணையத்தான் இருப்பான். அது மாதிரி வினைய விதைச்சவன் வினையத்தான் இருப்பான். எவ்வளவு எளிமையா சொன்னாங்க பாருங்க. நீ என்ன மண்ணுல விளையிறியோ அதாண்டா வரும். இப்ப நெற்பயிரை போட்டுட்டு அதுல கேழ்வரகு வரணும்னு சொன்னா அது சரியா வருமா? அதே மாதிரி ஒரு மாங்கன்றை வச்சுட்டு அதுல புளிய மரமா வரணும், எனக்கு புளினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அது வருமா? அதன் தன்மையில அந்த வித்துல என்ன அடங்கி இருக்கோ அதன் தன்மையில தான் அந்த ஞான வெளியிலிருந்து அந்த ஆற்றல் அந்த ஜீவராசிக்கு கொடுக்கப்பட்டு அது வளர்ச்சி அடைகிறது. முட்டைக்குள்ள ஒரு கரு உருவாகுதுன்னா அந்த பறவை குஞ்சு எப்படி இருக்கணுங்கிறது விதி, அதை யாரும் மாற்ற முடியாது. அது அடைகாக்குது பாருங்க, அது அந்த பறவை குஞ்சுக்கு கொடுக்கப்பட்ட மதி. அது அழகா உட்காந்து அதை அடைகாக்குது. 22 நாள்ல அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கரு அப்படியே உருமாறி தரமாறி அழகான ஒரு பறவை குஞ்சா அந்த முட்டை கோட்டை உடைச்சுக்கிட்டு வெளியில வருது. வந்துட்டேன்னு அப்படியே சிறக விரிச்சு வருதே, அந்த தாய் பறவையோட இணைந்து அப்படியே சந்தோஷமா இருக்கே நம்ம பாக்குறோம். எத்தனையோ டிஸ்கவரி சேனல்ல காட்டுறாங்க. எவ்வளவு அற்புதமாக பறவை இனங்களை பார்க்கிறோம். ஆனா எல்லாமே ஒரு முட்டைக்குள்ள இருந்து தானே வந்தது. இப்ப குயில் காக்கா கூட்டுல போய் முட்டையை போட்டு போயிருமா. காக்கா அடகாக்கு, காக்கா முட்டையில இருந்து காக்கா வருது. ஆனா அடைகாத்தது குயிலுத, அதாவது குயில் முட்டை காக்கா அடகாக்குது. அப்படி அடகாக்கப்படும் போது குயில் முட்டையில இருந்து காக்காயா வரும்? குயில் முட்டையில இருந்து குயில் தான் வரும். அதை யாரும் மாத்த முடியாது. அதை ஒரு ஞானி சொல்வார், அவரவருடைய தன்மைகளை யாருமே மாத்த முடியாது. இப்ப என்னுடைய பாவத்தெல்லாம் போக்க போறதுக்கு நான் புனித நீராட போறேன்னு ஒருத்தர் கிளம்புனாராம். அவர்கிட்ட ஒரு பாவக்காயை கொடுத்து, நீ எங்கெங்கெல்லாம் முழுகுறியோ அந்த முழுகிற இடத்தெல்லாம் இந்த பாவக்காயை முக்கி முக்கி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னாரு. அவனும் எல்லா இடத்துலயும் போய் புனித யாத்திரெல்லாம் முடிச்சுட்டு, குருவே உங்களுடைய ஆசீர்வாதத்துல நான் எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு நிறைவு பெற்றுச்சுன்னு சொன்னான். சொன்ன பிறகு என்னுடைய பாவங்கள்லாம் போயிருச்சு சாமி. அப்படியா? அந்த பாவக்காயை கொஞ்சம் சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்னாரு. அந்த பாவக்காயுடைய தன்மையை பார்த்தா கசப்பு வாயில வைக்க முடியல. என்னப்பா, நீ முழுகின இடத்துல தானே இந்த பாவக்காயை முக்கி எடுத்துட்டு வந்ததா சொன்ன. ஆமா. அப்போ உனக்குள்ள உள்ள அந்த தன்மைகள்லாம் போயிருச்சுன்னு நீ சொல்ற, ஆனா பாவக்காயுடைய தன்மை இன்னும் கசப்பா தானே இருக்குது, அது போகவே இல்லையே அப்படின்னு கேட்டாராம். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சதாம்,
உள்ளே உளவள தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார். ஆடாம அசையாம இருக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தலங்களை தரிசிக்கணும். நமக்குள்ள எவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினை கெட. நம்முடைய அந்த வினைப்பதிவுகள் இருக்கு பாருங்க, அந்த வினைகள் போகணும். மன தூய்மை பெறணும். மன தூய்மை பெறாமல் வினை தூய்மை என்பது வினை கெட. பள்ளமும் மேடும் அலைந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இல்லாரே என்று திருமூலர் மகன் சொல்றார். கள்ள மனமுடை கல்வி இல்லார். பாருங்க, அந்த மனமை எப்படி சொல்றாரு? கள்ள மனம்ன்ற, நல்ல மனம்னு சொல்லல. கள்ள மனமுடை கல்வி இல்லாரே, அறியாமையில இருக்கிறவன். அவனுக்கு உண்மையான கல்வி கிடைக்கல, ஞானம் கிடைக்கல. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க, செயலுக்கு தக்க விளைவாக வருவது இறைநீதி. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன? தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். தப்ப செஞ்சுவிட்டு பிறகு போய் கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு இதெல்லாம் தீர்த்து கொடுன்னு கேட்டா செயலுக்கு தக்க விளைவாக வருவதே இந்த இறை நீதி தானே. இப்ப 2 கையை நான் சேர்க்கிறேன், சத்தமாக வருது. 2 கையை சேர்த்தா சத்தம் வருங்கிறது இயற்கை விதி. இந்த சத்தம் எங்க இருந்து வந்தது, இந்த சத்தம் எங்க போச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எங்கிருந்து வந்துச்சோ அங்கதான் போச்சு. அதே மாதிரி இன்பமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், நம்முடைய மனதோட அந்த தொடர்பு கொள்ளும் போதுதான் அந்த இன்ப துன்பம் உணரே. அந்த மனம் என்பது ஒன்று செயல்படலைன்னா, செத்த பணத்துக்கிட்ட போய் ஊசியை வச்சு குத்துனாலும், ஈட்டியை வச்சு குத்துனாலும் அதுக்கு உணர்ச்சி இருக்குமா? சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னாலும், அது வாய்க்குள்ள பாலை ஊத்துனாலும் அந்த சுவை அது நாக்குக்கு தெரியுமா? மரத்து போன நாக்குக்கு எந்த சுவையும் தெரியாது. மரத்து போன தோலுக்கு எந்த உணர்வும் இருக்காது. அது மாதிரி அந்த தன்மையில அந்த ஆற்றலோட இணைந்து இருக்கும் போதுதான் எல்லா பேரின்பத்தையுமே உணர முடியும். அதாவது உலகத்துல வாழக்கூடிய அந்த ஜீவராசிகள் இந்த புலன்களை கொண்டு அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள்லாம் சிற்றின்பம் என்று சொல்கிறார். அதாவது புலன் இன்பம், புலன்களை கொண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பம். இவற்றையெல்லாம் பகுத்து பார்த்து தொகுத்து பார்த்து ஒரு நிலையை உணர்தில்லை. இந்த இன்பத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது எது என்றதை ஆராய புறப்படும் போதுதான் அந்த நிலையை அறிந்தவர்கள் கண்டு அந்த நிலையிலிருந்து உலகப் பொருட்களை அனுபவிக்கும் போது அவங்க சுகம் இருக்குது பாருங்க. அதாவது எவ்வளவு அனுபவித்தாலும், என்ஜாய் பண்ணாலும் அங்க இன்பம் 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 மட்டுமே. உலகப் பொருட்கள் திகட்டிரும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனா. ஆனா அந்த பேரானந்த நிலையில, அந்த போகத்துல திளைப்பவர்களுக்கு, அந்த அனுபவத்துல திளைப்பவர்களுக்கு எப்பொழுதுமே துன்பம் என்பது கிடையாது. அது பேரானந்த நிலை. அதனாலதான் இந்த ஞான வெளியில கரைந்து முத்தெடுத்த, அதாவது நல் முத்துக்களை நமக்கு கொடுத்த அந்த ஞானிகள் கண்ட அந்த ஞானம் என்னன்னு கேட்டா, நம்முடைய மன அலையை சீரமைத்துக் கொள்வது. அதற்கு தவம் என்பது வேண்டும். அப்பொழுதுதான் நாம இறை ஞானத்தை பெற முடியும். இறை ஞானத்தை ஒருவர் பெற்றுவிட்டால் அதற்கு உள்ளமைந்த அந்த ஆற்றலுடைய செயல்களும் புரியும். வினையை, அதாவது வினை செயல்களும் புரியும். அந்த செயல்களுக்கு தக்க விளைவாக வருவது எது, எப்படி வருகிறது என்பதும் நமக்குள்ளாகவே உணர்த்தப்படும். அப்படி உணர்ந்த உண்மைகளை ஞானிகள் நமக்கு கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் அறம் என்பது. அறம் செய், அறம் செய்ய விரும்பு என்றெல்லாம் நமக்கு போதனை பண்ணியிருக்காங்கன்னா, அறம் என்றால் என்ன என்று சிந்தித்து பார்க்கும்போது எந்த ஒரு உயிருக்குமே துன்பம் தரக்கூடாது. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று சொல்றார். எந்த ஒரு ஜீவராசிக்குமே நாம துன்பம் கொடுக்க கூடாது. அப்படி ஒருவேளை துன்பப்பட்டா அந்த துன்பப்படக்கூடிய உயிர்களுக்கு நம்மால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து வாழ வேண்டும் என்பதுதான் உலக அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரும் கண்ட முடிவு. அந்த நிலைதான் அன்பு நிலை என்பது. அது ஏக நிலையாக இருக்கிறது. அது ஒன்றுதான் இன்னைக்கு உலக உயிர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு என்ற ஒன்று இல்லை என்றால் உலக வாழ்க்கை என்பதே இன்று கிடையாது. அன்பானவர்களே, இந்த இனிய நல்ல நாளில நாம இன்னைக்கு சிந்திக்க புறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு தொடர்ல ஒரு புதிய அத்தியாயத்தை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அத்தியாயத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அதாவது பிறந்த குழந்தைக்கு ஆனா பெண்ணான்னு பார்த்து பேர் வைக்கிறது மாதிரி இன்னைக்கு பேசி முடிச்ச பிறகு அறிஞர் பெருமக்கள் நீங்களே ஒரு பேரை வச்சிருங்க.
அல்லது ஒரு அறிமுகம்ன்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இதுல இன்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப வியப்பாக இருந்தது என்ற அளவுல அற்புதம் என்ற அல்லது அற்புத தொடர் ஏதோ ஒண்ணு நாம பேர் அப்புறம் பிறந்த பிறகு வச்சுக்கிறோம். இப்ப அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. தியாகராஜன் உங்களோட சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப எல்லோருக்குள்ளும் அந்த தெய்வீக அறிவாக இருந்து கொண்டிருப்பது எது என்பதை சிந்தித்து பார்க்கணும். பாகற்காய் தன்னுடைய இயல்பை எப்படி மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறதோ, அதுபோல மனிதன் ஒவ்வொருத்தரும் அவரவர் சூழல்ல பெற்ற அந்த அனுபவ ஞானங்கள் அது இயற்கையாகவே இம்பிரிண்டா இருக்கும். யாரும் எதையுமே மாத்திர முடியாது. இப்ப தூக்கணாங்குருவி எப்படி கூடு கட்டணும் அப்படிங்கிறத யாராவது அதுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அது இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நுட்பமான அறிவு அந்த தூக்கணாங்குருவிக்கு இருக்கு. அது அற்புதமாக அந்த கூட்டை கட்டுது. எந்த வழியில போகணும், எந்த வழியில வரணும், அந்த முட்டையை போட்டு எப்படி குஞ்சு பொரிச்சு அந்த குஞ்சு எப்படி வாழணும், மற்ற தன்மைகள்ல வேற உயிரினங்களால ஜீவராசிகள்ல அந்த குஞ்சுக்கு பாதிப்படையக்கூடாது. அப்ப அதுக்கு எந்த மாதிரி இடத்துல எப்படி அதை கட்டணும் என்ற அந்த நுட்பமான அறிவுலாம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அதெல்லாம் கொடுத்தது யாரு? இப்ப நமக்குள்ளேயும் அந்த நுட்பமான அறிவு இருக்கு. அதுதான் நம்மளை காத்து வழிநடத்தி கொண்டிருக்குது. அந்த வகையில நாம சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளுமே சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை செய் மனமே சிவமே, சிந்தனை செய் மனமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே. இதுல சிவகாமியம் என்று சொல்கிறார். சிவகாமி மகனை சண்முகனை என்று சொல்றாங்க. இந்த சண்முகன் என்று எதை குறிப்பிடுறாங்க, சிவம் என்று எதை சொல்றாங்க, அந்த காமியம் என்ற அளவுல அந்த ஆற்றல் நிலையை குறிப்பிடுறாங்க பாருங்க. அதுதான் இன்னைக்கு 6 குணங்களாக நமக்கு வந்திருக்கிறது. பேராசையாக வருவதும், அதே மாதிரி சினமாக வருவதும், உலக இயல்போடு அந்த பொருட்களோட தொடர்பு கொள்ளும் போது கடும் பற்றாக இருப்பதும், உயர்வாகவோ தாழ்வாகவோ ஒவ்வொருத்தரையும் கற்பித்து கொண்டு அவருக்கு மதிப்பு கொடுக்கிறது, இல்ல மதிப்பு கொடுக்காம போறது, இந்த மாதிரி தன்மைகள்லையும் அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளும் உலகத்துல வாழத்தான் பிறந்திருக்கு என்ற அந்த உண்மை தெரியாம பிற ஜீவராசிகளுக்கு துன்பம் கொடுக்கிறது. மோக உணர்ச்சியில அதை அடைய விரும்புவது, அதை அனுபவிக்க விரும்புவது, அதை அழிக்க விரும்புவது, இது போன்ற கடும் செயல்கள் எல்லாம் இந்த மோகத்துல வந்துடும். அதனால அது பற்று அளவோட இருக்கும் போதுதான் அந்த உண்மைகளை உணர முடியும். அதாவது முறையற்ற ஒரு பால் கவர்ச்சி, ஆண் பெண், பெண் ஆண் என்ற அளவுல அந்த நட்புணர்வு ஒழுக்க உணர்வோடு இருக்க வேண்டும். ஒழுக்கமாக அந்த உறவு அமைய வேண்டும். பால் உறவில் ஒழுக்கம். அதைத்தான் அந்த மோகம் என்று சொல்லும் போது பொருட்கள் மேலேயும் இருக்குது, சில நபர்கள் மேலேயும் வந்தது. பொருட்கள் மேல கொண்ட மோகம் நிறைய நம்மளுடைய காசு பணத்தை செலவு பண்ண வைக்கும். ஆனா அதே இது நபர்கள் மேல கொண்ட மோகம் நம்முடைய வாழ்க்கையவே அழிச்சுப்படும். அதனால கவனமா இருக்கணும். அதுக்குதான் சுய ஒழுக்கம் என்பது வேண்டும். அதே மாதிரி நபர்களிடத்தில் அதை காக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஆண் பெண்ணா இருந்தாலும் சரி, பெண் ஆண் யாரா இருந்தாலும் சரிதான், கற்பொழுக்கம் என்பதை கடைபிடிக்க வேண்டும் என்ற அளவுல ஞானிகளும் மகான்களும் அந்த உண்மைகளை உணர்த்தி இருக்கிறார்கள். அதுபோல வஞ்ச உணர்ச்சி என்பது எல்லாருக்குள்ளேயும், அதாவது கோபத்தை யாரு மேலேயும் காட்ட முடியலன்னா காலம் வரும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கோபத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்ப நெருப்ப நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? எரிச்சிடாது. அது மாதிரி வஞ்சம் என்பது கடும் நெருப்பு போல. அது நமக்குள்ளே இருந்துச்சுன்னா முதல்ல மத்தவனை பாதிக்குதோ இல்லையோ, முதல்ல நம்மை அழித்து விடும் என்பதை புரிந்து கொள்ள. அதனால வஞ்சம் என்பதை மன்னிப்பாக மாற்றி விடுங்கள் என்று ஞானிகளும் மகான்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அறியாமையால செய்யறாங்க இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை எனக்கு கொடுப்பா. அந்த கோபத்தை இருப்பு கட்டி இருந்தா நானும் அழிஞ்சு போயிடுவேன்றது எனக்கு தெரியுது. அதனால இந்த கோபத்தை தவிர்க்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கொடுப்பா. பிறர் மேல நான் எப்பவுமே கோபப்படாம இருக்கிறதுக்கு உண்டான அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உன் அருளின்றி வேற எந்த இதுவும் கிடையாது என்ற அளவுல நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். குடும்பத்திலேயே இது ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கோவப்பட ஆரம்பிச்சா எதை பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவோம். முதல்ல இந்த கோபம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா வெறுப்பு தான் அடிப்படையா இருக்கு. அதனால வெறுப்பை ஒழிச்சே ஆகணும். ஆனா நம்ம ஆசையை ஒழிக்கணும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். விருப்பத்தை ஒழிக்க முயல வேண்டாம், விருப்பத்தை நம்ம எப்பவுமே ஒழிக்கணும்னு முயற்சி செய்ய வேண்டாம்.
வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நிற்கும். வெறுப்பை ஒழிச்சிட்டா போதும். இப்போ ஒரு குழந்தை மலம் கழிக்குதுன்னா அந்த மலம் நமக்கு என்ன அசூயா தெரியும்? அது அறியாமையில இருக்கிறதுனால அதை நம்ம சுத்தப்படுத்துறோம், வைக்கிறோம். அதே மாதிரி வயதான பெரியவர்கள் மலம் கழிக்கும் போதும் அது அந்த குழந்தையை எப்படி பார்க்கிறோமோ அதே போல எந்த விதமான அசூயையும் இல்லாமல் அவங்கள பராமரிக்க பழக வேண்டும். இப்ப நாமளே மலம் கழித்த பிறகு முகத்தை சுளிக்கிறோமே, நாம உண்ட உணவு தானே ஜீரணமாகி மலமாக வந்திருக்குது. அதுவும் ஒரு பகுதி. அது முகம் சுளிக்க வேண்டாம். அப்படி சுளித்தோம் என்றால் அதன் மேல ஒரு வெறுப்புணர்ச்சி நமக்கு இயல்பாகவே வரும். அதனால எந்த வகையிலையுமே அந்த கக்கூச நாம தானே கழுவுறோம். அப்ப கழுவும் போது மூக்க பிடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஏதேதோ நம்ம சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டே தான் அதை செய்வோம். ஆனா அதை விருப்பத்தோட செய்யும் போது அது நமக்கு அசூயையாவே தெரியாது. எந்த ஒரு செயலை செய்தாலும் விருப்பத்தோடு செய்ய வேண்டும். சும்மா அந்த பாத்ரூம் கழுவுறதுக்கே நம்ம சங்கடப்படுறோமே, ஆனா சாக்கடையில இறங்கி தூய்மை செய்து கொண்டிருக்கின்ற அந்த பணியாளர்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, அந்த விரிந்த அறிவுல நின்று சிந்திக்கும் போதுதான் எல்லா ஜீவன்களுமே ஒன்று என்ற அறிந்த நிலையில தான் வரும். அப்ப நமக்குள்ள எழக்கூடிய அந்த ஆசைகளை நாம எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். நமக்கு என்ன தேவையோ அது இயற்கையில கொடுத்து கொண்டுதான் இருக்குது. அதை எந்த அளவுக்கு மனநிறைவோடு அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த நிறைவு தான் நமக்கு திருப்தியை கொடுக்கும். ஒரு மன நிறைவை கொடுக்கும். இப்ப ஆத்தங்கரையில இருக்கிற ஒருத்தர் ஆத்துல இறங்கி நீராடலாம். ஆனா சார்பதி அந்த நதி பேரு சரியா ஞாபகம் வர மாட்டுது. அந்த நதிக்கரையில வாழ்ந்த மகான் காந்தி பக்கெட்ல அந்த தண்ணிய மொண்டு கொண்டு குளிப்பாராம். எனக்கு குளிக்கிறதுக்கு இந்த ஒரு வாளி தண்ணியே போதும் அப்படின்னு. ஆத்துல இறங்கியே குளிக்கலாமே என்று சொன்னால் அதை அதனுடைய தூய்மையை நான் கெடுக்க விரும்பவில்லை என்று சொல்வார். அது அதன் வழியில் அது பாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன தேவையோ ஆத்துல போற தண்ணியா இருந்தாலும் அதை மொண்டு கொண்டு நாம குளிக்கணும் என்ற அளவுல அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அப்ப அந்த வாழ்ந்து காட்டிய அந்த அனுபவம் மிக்கவர்களுடைய சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்க்கணும். நம்ம உடலை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி செயல்படணும்? அதே மாதிரி உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு அதான் ஒருத்தர் கேட்கிறார். உடலை அதாவது துணிகளை வெளுக்கிறதுக்கெல்லாம் நான் மருந்து இருக்கு. ஆனா இந்த உள்ளத்தை வெளுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது மருந்து இருக்காப்பா அப்படின்னு ஞானிகள் இறைவன்கிட்ட கேட்கிறதா சில பாடல்கள்லாம் இருக்கும். இந்த உள்ளத்தை பண்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க அந்த காலத்துல ஞானிகள். அந்த பண்பட்ட அந்த உள்ளம் பகுத்து தொகுத்து பார்க்கும் போதுதான் அந்த மேலான உண்மைகள் எல்லாம் நமக்கு விளங்க வரும். நாம எல்லாமே பகுத்து பகுத்து பார்க்கிறோம், பகுத்தறிவு என்று சொல்றோம். ஆனா எதைத்தான் பகுத்தாலும் இப்போ ஒரு மிஷின் இருக்குது, ஒரு இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜினை பார்ட்ஸா பார்க்கிறோம். அந்த பார்ட்ஸ் தான் உண்மை, அது நிஜம்தான். ஆனா அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைத்தா தானே அந்த இன்ஜின் முழுமை பெறுது. அப்ப அந்த முழுமையாகவும் பார்க்க தெரியும். சைக்கிள்ல வீல் மட்டும் தனியா பெடல் மட்டும் தனியா இருந்தா அந்த சைக்கிளோட பயன் கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது மாதிரி கம்ப்யூட்டர்ல CPU தனியா இன்புட் கொடுக்கக்கூடிய அந்த கீபோர்டா இருக்கட்டும், மவுஸா இருக்கட்டும், ஸ்பீக்கரா இருக்கட்டும், இது மாதிரிலாம் இணைக்கலைன்னா அதை முழுமையாக நம்ம பயன்படுத்த முடியுமா? எதோட இணைச்சு ஒரு தொகுப்பு பண்ணி அதை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த உடல்ல கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் சொல்லக்கூடிய ஐம்புலங்கள் அமைந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் அறியக்கூடிய அறிவாக மனம் என்ற தன்மையில இயற்கை இருக்கிறது. அப்ப இயற்கை உண்மைகளை அறியணும்னு நாம நினைக்கும் போது இந்த புலன்களை எப்படி பயன்படுத்தணுன்ற அந்த ஞானம் வேணுமா வேணாமா? முதல்ல இயற்கை ஞானம் வேணும். அப்போ உடலை பற்றி, உயிரை பற்றி, இந்த புலன்களை பற்றி, நம்முடைய உள்ளத்தை பற்றி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவை பற்றிய ஞானமெல்லாம் நமக்கு வேணுமா வேணாமா? ஆய கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார் அனைத்தும் கற்றும். முக்கியமா ஒரு கலை இருக்கு. இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய கலையை நாம கத்துக்கலைன்னா கற்ற கலையால அந்த கற்ற வித்தையால ஏதாவது பயன் இருக்கும். அப்ப கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் உடல் நலம் என்பது ரொம்ப முக்கியம். உடல் நலம் தான் காக்கணும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்று சொல்வார்கள். வருமுன் காப்பதுதான் அறிவாட்சி தரம் உள்ள மனிதனுடைய செயலாக இருக்க முடியும். அப்ப வர்றதுக்கு முன்னாடி நம்மளை காத்துக்கணும்னா அந்த உடல் நலம் எப்படியெல்லாம் கெடுது. உடல்ல உள்ள உயிர் சக்திய அதாவது மின்சாரத்தை நம்ம செலவு பண்ணது போல தேவையில்லாம ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும். டிவியை போட்டு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
நம்ம பார்க்கணும்னு வந்தா அந்த நேரத்துல போட்டுக்கலாம். எங்க அமர்றோமோ அந்த இடத்துல ஃபேனை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒண்ணும் நமக்கு தேவைக்கு பயன்படுத்துறது, தேவையில்லாத போது எப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுடுறோமோ, அதுபோல நம்முடைய புலன்களையும் ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்க தெரிய அந்த சுவிட்ச் எது, அதை எப்படி ஆன் பண்றது, எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கிற டெக்னிக் தெரிஞ்சா இன்னைக்கு எப்படி இருக்கும்? நம்மள அறியாமலே நம்மளைய செலவு பண்ண வச்சுக்க. அதனாலதான் கள்ளப்புலன்னு சொன்னார். நுட்பங்கள் கிடையாது. ரகசியங்கள் அத்தனையும் அங்கேதான் இருக்கு. நம்ம ரகசியம்னு சொல்றோம். அதை விட ரகசியம் என்ன தெரியுமா? அது ரகசியமா அதுகிட்டே போய் கேட்டா அது நமக்கு சொல்லிரும். அது ரகசியமா வச்சுக்க தெரியாது. அது எல்லாமே ரகசியமா தான் வச்சிருக்கு, நமக்கு தெரியாத வரைக்கும். ஆனா அந்த ரகசியத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்ககிட்டயும் அவங்க நம்பிக்கைக்குரியவங்களாக மாறிட்டா, அவங்க நம்மகிட்ட கடத்திட்டு போயிருவாங்க. இதுதான்ப்பா ரகசியம். இத நீ பயன்படுத்திக்கப்பா அப்படின்னு. இது போலதான் ஞானிகளும் மகான்களும் நம்ம கேட்காமலேயே நம்மகிட்ட அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. இப்ப எப்படி ஒரு ப்ளூடூத் கருவியில அவங்க உள்ள ஃபைல பூரா நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதோ, அது போல நாம கேட்காமலே அத அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனா, அத ரிசீவ் பண்றதுக்கு நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். ஓ! இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணா தான் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு தெரியாம இருக்குன்னு வச்சுக்கிருங்க. அவங்க கொடுத்தாலும் நம்ம வாங்க முடியாது. இல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்திலயும் வராது. எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும். எப்ப ஞானிகள், மகான்களுடைய ஆற்றல் நமக்குள்ள ஊடுருவி நிறையும்னு தெரியாது. அப்ப உடனே டவுன்லோட் பண்ணிக்கிறது மாதிரி, அக்செப்ட் பண்றது மாதிரி, நாம தவம் செய்து கொண்டிருக்க, சௌதம் செய்து கொண்டிருக்க எத்தனையோ மகான்களுடைய அறிவு நமக்குள்ள மோதும். ஆஹா, இவன் அந்த உண்மையை உணர நினைக்கிறான், மத்தவங்களுக்கும் கொடுக்க நினைக்கிறான். இவனை ஆட்கொண்டு நாம விட்டு சென்ற பணிகளை தொடரலாமா என்ற அளவுல அந்த ஞானிகளுடைய ஆற்றல் நம்முடைய ஜெனடிக்ஷனோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு துடித்து கொண்டிருக்கும். நாம் அந்த மன அலைச்சூழலுக்கு போகும்போது அது நம்மோடு இணைந்து விடும். அதனாலதான் சாதாரணமா இருந்தான்பா, அவன் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டான்பா. ஒண்ணுமே தெரியாத இருந்த நுனிக்கொம்புல உட்கார்ந்துகிட்டு கிளைய வெட்டின ஒருத்தன் இன்னைக்கு மகா கவி ஆயிட்டான்பா என்ற அளவுல நம்ம பாக்குறோமே. அந்த மகா கவியானது எப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னால ஒண்ணும் இல்லைன்னு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முயற்சியில இருக்கும்போது அவங்களுக்குள்ள, அதாவது எனக்கு எதுவுமே தெரியாது என்ற அளவுல எப்ப நாம ஒப்பு கொடுக்கிறோமோ இறைஞானம் நமக்குள் இறக்கப்படுகிறது. அந்த தான் என்ற அகந்தை எப்ப ஒளியுதோ, தன்முனைப்பு போகுதோ, அப்பதான் இறைஞானம் நமக்கு உள்ளுணர்வாக இருப்பது புலப்படும், வெளிப்படும். அது வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஆற்றல் இருக்குங்கிறதே புரியாது. உலக பொருட்களை நம்பிட்டு இருப்போம், உலகத்துல உள்ள மனுஷங்களை நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா கண்ணுக்கு தெரியாம நமக்கு உறுதுணையா பாதுகாப்பு கொடுத்து நம்மை எப்பொழுதும் ஒரு வினாடி கூட நம்மை விட்டு பிரியாம நமக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மகா சக்திய நாம உணர்ந்திருக்கிறோமா? இப்ப உணரலன்னா நம்ம எல்லாம் எப்ப உணரப் போறோம்? இந்த நேரத்துல உணரனா வேற எப்ப உணரப் போறோம்? யோசிச்சு பாருங்க. இஃப் நாட் நவ் வென்? எப்ப உணர முடியும்? இஃப் நாட் ஹியர் வேர் என்று சொல்வார்கள். இங்க உணரலைன்னா வேற எங்க உணர முடியும்? உலகத்துல பிறந்துட்டோம். அதனால இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து நாம என்ன தீர்மானம் பண்ணியிருந்தாலும் அதை கடைபிடிக்கிற அளவுக்கு தான் நமக்கு நன்மைகள் உண்டு. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், இதைத்தானே சொல்ல போறீங்க அப்படின்னு அந்த முனைப்பு கொண்டு இருந்தோம் என்றால், எப்பொழுது எனக்கு தெரியாது என்ற நிலையில பணிவோட இருக்கிறோமோ அப்பொழுதுதான் தெரியாததையும் தெரிய வைக்கும், புரியாததையும் புரிய வைக்கும், அறியாததையும் அறிய வைக்கும் அந்த தெய்வீக பெருவெளி என்பதை புரிந்து கொண்டு அந்த ஞான வெளியில என்னோடு இணைந்து முத்தெடுக்க வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றேன். மிக்க நன்றி. தொடரும் இந்த ஞான வெளி பயணம். மகிழ்ச்சி. தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தாரும் இந்த புத்தாண்டுல 2025ல எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையர்களை நினைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். அந்த பெருவெளியில இணைந்திருக்கின்ற சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், விஞ்ஞானிகள், மெய்ஞானிகள் அத்தனை பேருடைய ஆற்றலோடு இணைந்து அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல் வளங்களோடும் வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்வாங்கு, வாழ்க வளமுடன் என்று
மனதார அந்த ஞானியர் பெருமக்களுடைய ஆற்றலோடு இணைந்து வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. நம்ம இந்த வருடத்தில் புதியதாக ஞானவெளி அப்படின்ற ஒரு புதிய ஒரு தொகுப்பை நம்ம இன்றைக்கு ஐயா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இது ஒரு தொடர் நிகழ்வாக மாதாந்திர தொடர் நிகழ்வாக இன்றைக்கு முதல் நிகழ்வை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மிக்க நன்றிங்க ஐயா. நிறைய கருத்துக்கள் இன்றைக்கு ஐயா பகிர்ந்துகிட்டாங்க. நம்ம படைப்பது எதுவே, நம்மை படைக்கிறது எதுவோ அதுதான் நம்ம படைக்கப்படும் பொருளாகவும் இருக்கிறது. அதாவது படைப்பதுவும் அதுவே, படைக்கப்படும் பொருளாக இருப்பதுவும் அதுவே அப்படிங்கிறத நம்ம பெருவெளியில என்ன இருக்கு அப்படிங்கிறத நினைக்கிறோம். ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கதான் அத்தனை ரகசியங்களும் கொட்டி கிடக்குது. அந்த அதிசயங்களை, அந்த ரகசியங்களை அறிவாக நம்ம பெற்றுக்கொண்டால் நம்ம மரணம் இல்லாமல் அந்த ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அறிவாக பெற்றுக்கொண்டவர்களுக்கு மரணமே கிடையாது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த ரகசியம் அப்படின்னா, அந்த தவம் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தவம் செய்யும்போது தன்னை அறியலாம், தன்னையும் வெல்லலாம். இப்படி மறைந்திருக்கக்கூடிய அந்த உண்மைகளை விளக்கக்கூடிய நூல்கள் தான் மறை நூல்கள், வேதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி வாழலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஆஹ் அத்தனை செல்வங்களையும் அந்த வெட்ட வெளியில தான் வச்சிருக்காங்க. அது என்ன செல்வம் அப்படின்னு கேட்டோம்னா, உண்மையான செல்வம்ங்கிறது ஆரோக்கியமான உடல் தான். நம்ம உடல் உறுப்புகள் எப்பவுமே ஓய்வு எடுக்கிறது கிடையாது, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நம்ம மூச்சு விட மறக்கிறது இல்லை. அந்த மாதிரி அந்த உண்மையான செல்வத்தை நம்ம அடையணும். இந்த பிரபஞ்சத்துல அந்த காந்த வெளியில இருக்கிறதா நம்மளோட கரு மையத்திலும் இருக்கிறது. அந்த டிவைன் மல்டி ஃப்ளூயிட் அப்படிங்கிற அந்த ஒரு தெய்வீகத்தன்மை தான் அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறது. நம்ம ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மாதிரி நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம சரியா டியூன் பண்ணணும். அந்த மாதிரி ஞான வெளியில கொட்டி கிடக்கிறத நம்ம சரியா டியூன் பண்ணி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அதுதான் மதி அப்படின்னு நம்ம சொல்றோம். நாடு நமக்கு என்ன செய்யுது அப்படின்றத யோசிக்கிறத தாண்டி, நாட்டுக்கு நான் என்ன செய்தேன் அப்படிங்கிற அளவுல நம்ம அறிவை விரிவாக்க வேண்டும். அந்த விரிவாக்கின அறிவை ஆக்கத்துறையில் நம்ம செயல்படுத்தணும். ஊருக்கும் நல்லது, ஊருக்கும் சரி, தனக்கும் சரி நல்லது நினைக்கிறது தான் நம்மளுடைய நித்திய கடமை அப்படிங்கிறதும், பிறவி பயன் அப்படிங்கிறது அந்த அறிவை அறிவது மட்டுமல்ல, அந்த அறிவில் முழுமை அடைவது அப்படிதான் நம்மளோட பிறவி பயன். பூமராங் மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம எதை விடுவிக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படிங்கிறது. இப்ப ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறோம். ஞான வெளி ஞானம் அப்படின்னா என்னன்னா, ஞானம் என்பது நம் மன அலையை சீரமைப்பது. அதற்கு நம்ம ஒரு அன்பு நிலை அப்படின்றது முக்கியம். அன்பு இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை. வஞ்சம் அப்படின்றது இருந்ததுன்னா மனதுல, அதை மன்னிப்பாக மாற்றி விட வேண்டும். வெறுப்பை தான் ஒழிக்கணுமே ஒழிய விருப்பத்தை நம்ம எப்பவுமே ஒழிக்க கூடாது. ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வெட்ட வெளியில், ஞான வெளியில் ரகசியங்கள் புதைந்து கிடைக்கிறது அப்படின்னா அந்த ரகசியம் தான் நம்ம தான் சொல்றோம். ஆனா அந்த ரகசியத்துக்கிட்ட போய் என்னன்னு கேட்டா அதுவே நம்ம கிட்ட சொல்லிடும். ஏன்னா நம்ம ஒரு ஞானிகளும் மகான்களும் நம்ம கேட்கும் போது நமக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதற்கு நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை இல்லாமல் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற, இல்லை சில சமயம் நம்ம அந்த ஒரு மனநிலையில இருப்போம். நம்ம எல்லாமே கேட்டிருக்கோம், எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாமல், எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு அகந்தை இல்லாமல் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஞானம் என்பது நமக்கு கொடுக்கப்படும். நமக்கான பாதுகாப்பை தொடர்ந்து அந்த மகாசக்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும். அதை இப்பவே உணரணும். இப்ப உணரலன்னா எப்ப உணர முடியும் அப்படின்றத ஐயா சொன்னாங்க. இஃப் நாட் நவ் வென், இஃப் நாட் ஹியர் வேர். இப்போது உணராமல் எப்போது உணரப் போகிறோம், எங்கே உணராமல் வேறு எங்கே உணரப் போகிறோம் அப்படிங்கிற சிறப்பான கருத்துக்களோடு ஐயா அவர்கள் இன்றைக்கு சிறப்புரை கொடுத்திருக்காங்க. மிக்க நன்றிங்க ஐயா. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ, கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்று நம் தளத்தில் வந்து ஐயா தியாகராஜன் அவர்கள் பேசிய இந்த கருத்து ரொம்பவே நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பயனுடையதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐயா உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. ஐயா இன்னைக்கு தியாகராஜன் ஐயா நிறைய கருத்து, எவ்வளோ அந்த கருத்துல எவ்வளோ உண்மை இருக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்தா தெரிஞ்சுக்கலாங்க. ஐயா அவங்க ஞான வெளி பற்றி மிக தெளிவாக அருமையான பல கருத்துக்களை நம்முள் விதைத்து இருக்கிறார்கள். அதை எடுத்து உணர்ந்து நாம் பயன்பெறுவோம் என்று நான் கேட்டுக்கிறேன். அந்த பாவக்காய் கதை எப்படி சொன்னாங்க பாருங்க. இப்ப நமக்குள்ள அந்த மாதிரி கசப்பு இருக்குன்னா அதான் எதிர்மறை எண்ணங்கள். அதை எப்படி மாத்துறது, நமக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. அதுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸின்னா அது தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறம் பழகிடும். அதுக்கு என்ன செய்யணும்னா தவம் பண்ணணுங்க. தவம் செய்யக்குள்ள நம்ம உள்ளம் உயிர் ஐயா சொன்னாங்களா அந்த ஞான வெளி, அந்த ஞான வெளியில அப்படியே விரிந்து விரிந்து இருக்குங்க. அந்த தவம் செய்ய உட்காந்துட்டாலே நம்ம கண்களை மூடி அந்த ஞான வெளியில கலந்துட்டோம்னா நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த ஆற்றல் கிடைக்கும் பொழுது அந்த நம்ம மனசுக்குள்ள அந்த அன்பும் கருணையும் அப்படியே பொங்கி வருங்க. அது நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை, அதுதான் உங்களுக்கு சொல்றேன். ஐயா அவங்க இந்த உணர்த்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய மகிழ்ச்சி கருத்தெல்லாம் எடுத்து நீங்க சொல்லணுங்க ஐயா. எங்களை எல்லாம் இந்த அளவுக்குலாம் பேசுவோமாங்கிறது
தெரியாது. ஐயா அவங்க அப்படியே கோர்வையா அந்த ஞானத்தையே அப்படியே நமக்கு ஊட்டி விடுறாங்கன்னு தாங்க சொல்றேன். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஒண்ணும் இல்லைங்க. காலையில எழுந்து காலை கடன முடிச்சுட்டு, எப்பவும் அந்த விழிப்பு நிலைன்னு சொன்னாங்க பாருங்க. முடிச்சுட்டு ஒ ஒரு சேர போட்டு எங்க வேணா உட்காரலாமா நம்ம வீட்ல. சாமி ரூம்னு தான் இல்ல. உட்கார்ந்து கண்கள மூடி அந்த வான்காந்தத்தோட இணையும் பொழுது, அந்த ஆற்றல் நமக்கு எல்லார்கிட்டயுமே இருக்கு. எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா, அத எடுத்து நம்ம செய்யணும் அவ்வளோதான். அத செய்துட்டோம் அப்டின்னா, ரொம்ப பெரிய நிலைக்கே போயிடலான்னு சொல்லலாம். அப்படி மகரிஷி அவங்க அவ்வளோ அழகா வழிவகுத்து நமக்கு குடுத்துருக்காங்க. அத வந்து 2வது மகரிஷி மாதிரி ஐயா தியாகராஜன் அவங்க நமக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் உணர்ந்தேன். ரொம்ப நன்றிகள் ஐயா. இப்ப பார்த்தீங்கன்னா, காலையில வந்து நான் தான் பெருமையா சொல்றேன்னு தயவு செஞ்சு இத எடுத்துக்காதீங்க. என்னுடைய கருத்து இது என்னன்னா, நான் அனுபவிச்சத நீங்களும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விரிவா சொன்னேன். ஐயா, அந்த ஞான வெளிய பத்தி இன்னைக்கு பேசுனதுனால இந்த உண்மைய உங்களுக்கு சொல்றேன். காலையில எழுந்து காலை கண்ண முடிச்சுட்டு நம்ம கண்ண மூடி அந்த வான்காந்த ஆற்றலோட, அந்த இறைநிலையோட நம்ம கேட்டு இணையணும் அப்படின்னு நினைச்சிட்டாலே, அதுல போய் நம்ம இணைஞ்சிடலாங்க. வேற எந்த ஞாபகமும் வராது. முதல்ல ஒரு 2, 3 நாளைக்கு வரும். அது எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும். நாளடைவுல செய்ய செய்ய கரைஞ்சிடும். அப்புறம் எங்க உட்காந்து கண்ண மூடி நம்ம ஆற்றல கேட்டாலும், அது நமக்கு அப்படியே கொட்டி குடுக்குங்க. காத்துட்டு இருக்கு. நம்ம கேட்போம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க பாருங்க. ரிஷிகளோட அந்த உயிர் உயிர் எப்பவுமே அழியறதில்ல. உடம்பு தான் அழிஞ்சிடும். அந்த உயிர் இருக்கும். எல்லா உயிரும் நம்ம ஆற்றலோட கலந்து இருக்கு. அப்ப அவங்கவங்களும் செய்த அந்த தவ ஆற்றல்லாம் அதுக்குள்ள தானே இருக்கும். அது நமக்கு கிடைக்கும். ஐயா ரொம்ப விரிவா சொன்னீங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அத உட்கார்ந்து அப்படியே உள்வாங்குங்க. இப்ப காலையில நிலத்துல வந்து அப்படியே இந்த ஆற்று அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் என்னும் பொழுது, அத அப்படியே புடிச்சுக்குங்க. ஐயா சொன்னாங்க பாருங்க. புடிச்சுக்கிங்கன்னா, அந்த அப்படியே கண்ண மூடி அப்படியே அந்த உச்சி வழியா அந்த உடம்புக்குள்ள அந்த ஆற்றல் இறங்குறது நல்லாவே தெரியுங்க. அது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எப்படியாவது குடுத்துடணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப இதா இருக்கேன். நான் செய்யல அது. மகரிஷி வந்து என்ன ஒரு கருவியா வச்சு, அவங்க என் கூட இணைஞ்சு தான் இத செய்துட்டு இருக்காங்க. இதுதாங்க உண்மை. நம்ம ஒண்ணு நினைப்போம். நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைப்போம். அத வந்து இன்னொருத்தர் நமக்கு செய்து குடுப்பாரு. அதுதாங்க நம்ம கேட்கறது அந்த வான்காந்தத்துல பதிஞ்சு அவரு மூளை செல்களுக்கு போய் அது வந்து அவரே வந்து நமக்கு செய்து கொடுப்பார். இப்படிலாம் பல நல்லதெல்லாம் நடக்குதுங்க. அதனால நீங்களும் இதெல்லாம் கற்று தெளியணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆஹ், ஒரு ஆவல்ல தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுக்கல, மகரிஷி தான் சொல்லி தராங்க. அப்ப பாருங்களேன், இப்ப நாங்கெல்லாம் மகரிஷி இருந்த காலத்திலேயே அவங்க கண்கள் வழியா அந்த உணர்த்தி அந்த தவ நிலைய வாங்கி உள்வாங்கி அதை வச்சு உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த உயிர் தான் எனக்குள்ளே இருக்கு. மகரிஷி அந்த கண்கள் வழியா கொடுத்த அந்த ஆற்றல் வந்து அந்த உயிரோட கலந்து என் உயிருக்குள்ள கலந்து இப்ப அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க மகரிஷி. இதுதாங்க உண்மை. ஒண்ணும் இதுல பெரியவங்க என்ன அப்படிலாம் இல்லை. நிலை உயரும் பொழுது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அந்த மாதிரி எப்பவும் அன்பு கருணையும் வேணும், பணிவு வேணும். எது நமக்கு கிடைக்குதோ இந்த 3 நம்ம கிட்ட எப்பவுமே அழியாம இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஐயா என்ன சொல்றாங்கன்னு தெரியல. நன்றிகள் ஐயா. நீங்க இந்த மாதிரி கருத்தெல்லாம் நிறைய எங்களுக்கு வந்து கொடுக்கணுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையிலேயே நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் குழந்தையும் பேர குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. விஜயாலயன் சார் வணக்கம். நீங்க பேசலாம்.
காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் 615 ஞானவெளி ஐயா பரம்பரை தியாகராஜன் ஐயாவின் சிறப்பான ஒரு ஞானவெளியை பற்றி ஒரு தொடங்கி அதை மிகவும் அருமையாக நமக்கு கொடுத்துள்ளார். அவர் அள்ளி அள்ளி கொடுப்பவர். நாம் பெற்றுக்கொள்வோம், அதே போல் நாம் திரும்பவும் கொடுப்போம். அவங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு கற்றறிந்த விஜயா அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன கத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எப்போதுமே லிசனிங் ஸ்டேட்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐயா சொல்ல வர்றாங்க. ஸோ நம்ம லிசனிங் ஸ்டேட் நமக்கு எல்லாம் தெரியுங்கிற என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய வளர்ச்சி பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மை. ஸோ நம்ம இப்போ புதிய விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் பெரியவங்கள்ட்ட அறிஞர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த இதுதான் நம்மளுக்கு உயிர்ப்பு. விஜயா அம்மா சொன்ன மாதிரி அந்த வாழ்க வளமுடன் அந்த நம்ம என்னென்ன மெடிடேஷன் அவங்கள்ட்ட கத்துக்கிட்டோமோ அது எல்லாமே மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அது பெரிய கிஃப்ட். அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அதே போல நம்மளும் நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். ஸோ இதுதான் எனக்கும் புரிஞ்சது. ஸோ இது போல நிறைய விஷயங்களை ஐயா தியாகராஜன் ஐயா எடுக்கும்போது எல்லா செஷனையும் கலந்து அதை அதை எடுத்துக்கணும். இல்லை மிஸ் பண்ணிட்டா கூட நம்ம கண்டினியூஸா அதை லிசன் பண்ணி கேட்டுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எப்போதுமே தீராத ஆவல். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உலகத்துல கத்துக்க வேண்டியது இருக்கு. நம்ம மென்மேலும் அதை மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அற்புதமான இது. இந்த ஞான வழியில மற்றவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். மிக்க மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். மற்றவங்க பெரிய மூத்த அறிஞர்கள் சபையில நம்ம சிறிய கான்ட்ரிபியூஷன் பண்றோம். அதே போல மற்றவங்களும் பேசட்டும் சபையை கற்பவள்ளி சகோதரிகிட்ட கொடுக்குறேன். இந்த புதிய வருடத்துல அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வருட 25வது வருட முதல் நிகழ்வாக ஐயா அவர்களுடைய அற்புதமான இந்த ஞானவெளி என்ற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைய காலை பொழுதை மகிழ்வுடன் எதிர்நோக்கியதற்கு மனதிற்கு மிகவும் நிறைவு தருகிறது. இந்த ஞானம் நாம் எப்படி அடைய வேண்டும் என்பதற்கு முக்கிய ஒரு குறியீடாக ஐயா சொன்னது தவநிலை. இந்த தவநிலையிலிருந்து இந்த ஞானத்தை நாம் அடைய முடியும் என்ற ஞானிகளின் கருத்துக்களை ஐயா மிகவும் அற்புதமாக எடுத்துரைத்தார். இப்படி ஒரு நிகழ்வை உருவாக்கி கொடுத்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றிகளும் வணக்கங்களும். ஐயாவுடைய இந்த ஞானம் தொடர்பான இந்த நிகழ்வில் நேரடியாக இந்த வருட ஆரம்பத்தில் ஞானிகளுடைய அந்த சித்தர்களுடைய நினைவெடுத்து சென்று பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் வருட அந்த சூழலிலே மேல்மருவத்தூர் சித்தர் பீடம், பிறகு அச்சிறுபாக்கம் என்ற ஒரு கிராமத்தில் உள்ள அன்னை மரி மாதாவினுடைய அங்கே உள்ள ஒரு சித்தர்களுடைய அந்த நினைவிடம், பிறகு ரமண மகரிஷி திருவண்ணாமலையுடைய ரமண மகரிஷியினுடைய அந்த அவருடைய நினைவிடம், யோகி ராம் சரத்குமார் அவருடைய நினைவிடம், வள்ளல் பெருமானாருடைய
வடலூரில் உள்ள அந்த நினைவிடங்கள்லாம் சென்று பார்த்து அந்த அந்த அற்புதமான ஒரு இந்த புதியவருட நினைவுகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இது போன்று சித்தர்களுடைய இந்த நிலைகளிலிருந்து நாம் பார்க்கும்போது நம் வாழ்க்கையை எப்படியெல்லாம் அணுக வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த வருடம் புதிய வருடம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயாவுடைய அந்த அற்புதமான அந்த தவநிலை தொடர்பான ஒரு பாட்டு, ஞானம் தொடர்பான பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டுகொண்டேன். ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன். நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன். ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டுகொண்டேன். அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன். நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன். இத்தனை சிறிய விதையில் இருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது. இத்தனை சிறிய விதையில் இருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது. அத்தனை மரமும் இத்தனை காலம் அதற்குள் எப்படி குடிகொண்டது. 10ஆம் மாதம் பிறப்பது என்பதை பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தான். இத்தனை நாளில் இறப்பது என்பதை ரகசியமாக ஏன் வைத்தான். ரகசியமாக ஏன் வைத்தான். ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டுகொண்டேன். அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன். நிதானத்திலே உன்னை புரிந்து கொண்டேன். மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா. மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா. மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவன் ரகசியம் அறிவானா. இறைவன் ரகசியம் அறிவானா. உடலெனும் கூடு வீழ்வதன் முன்னே அவனுடன் கூடுதல் ஆனந்தம். உடலெனும் கூடு வீழ்வதன் முன்னே அவனுடன் கூடுதல் ஆனந்தம். உயிரெனும் காற்று ஓடிடும் முன்னே தத்துவம் காற்றே பேரின்பம். நம்பிக்கையுடனே இறைவனை தேடு, நாளைய பொழுதே அவன் வருவான். நன்மை தீமையில் அவனை நாடு, நன்மை மட்டும் அவன் தருவான். நன்மை மட்டும் அவன் தருவான். ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டுகொண்டேன். அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன்.
நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டே. ஐயா நன்றி. இந்த அற்புதமான காலை பொழுதை எமக்களித்த ஐயா தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஒரு சில நாட்களாச்சு உங்களோட பாடல்களை கேட்டு. இன்றைக்கு இந்த பாடல் முதல் முறையா நான் கேட்குறேன். ரொம்ப ரொம்ப சிறப்பான பாடலுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு அன்பு ஐயா வந்து நமக்கு ஞானத்தை அள்ளி அள்ளி தெளித்திருக்காருன்னு தான் சொல்லணும். அது பாடல்கள், அந்த பாகற்காய் கதை, அது மூலமாக நம்மளுக்கு ஞானத்தை அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. அது இந்த ஞான வெளியில் வந்து தீமையோட நன்மைகள் அதிகமாக தான் இருக்குது. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அவரோட அந்த உரையிலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கேயுமே வந்து இந்த பிரபஞ்ச வெளி, அதான் இந்த ஞான வெளி அப்படிங்கிறது தான் மறைமுக பொருளாக இருக்கும். அந்த பிரபஞ்சம் முழுக்க நம்மளுக்கு வந்து ஞானத்தை தரதுக்கு தான் இருக்குது. அதை நம்ம எப்படி வந்து நம்ம அணுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் சொன்ன அந்த உரையோட சுருக்கமே அதுதான். அதுவும் போக அவர் எண்ணற்ற தகவல்கள் நம்ம வந்து எப்போவுமே ஐயாவோட உரை எப்படி இருக்கணும்னா, அந்த அழுத்தமாக சொல்லி மென்மையாக சொன்னால் கூட அழுத்தமாக நம்ம மனசில் வந்து பதியும். அந்த மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே அது ஐயாவுக்கோட தனி சிறப்பு தான். இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தது. ஐயாவுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்திய கௌரி அம்மா, வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். கேட்டுட்டு இருக்கவங்களும் நீங்க உங்க கருத்துக்களை பகிரணும்னா பகிரலாம். விந்திய கௌரி அம்மா இருக்கீங்களா? தியாகராஜனையா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சரவணன் கண்ணா வந்திருக்காரு. சரவணன் கண்ணா, நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாள் அவரோட குரலை கேட்டு, எப்போதும் அந்த பாட்டு துள்ளலோட இசையோட இருக்கும். இன்று வந்து ஞானத்தோட இருக்குது. இவர் ராமச்சந்திரன் ஐயா பாடும்போது அவர் அப்படியே நடுவில் நிற்கிற மாதிரியும், அப்படியே சுற்றி அவரை சுற்றி கேமரா ரோல் ஆகுற மாதிரியும் பார்த்தேன். அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படி ஏன்னா எவ்வளோ விஷயம் சொன்னாலும் அவர் எப்படி சொல்லுவார்னா, அடியேன் வந்து ஒரு அறியாமைய பத்தி சொல்றேன். அவ்வளவு தாங்க ஐயா அப்படிம்பாரு. ஏன்னா, அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அது. அது இன்னைக்கு எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, அந்த பாவக்கா விஷயத்த சொல்லி, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு இயல்பான குணம் இருக்கும். நம்ம என்னதான் வந்து அத வந்து வெளியிலருந்து அத நம்ம மாற்ற நெனச்சாலும், அது முடியாது. எப்ப அது வெளியில வருமோ அது வரும். ஆனா, எது வரும், எது நம்மன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஞானத்தோட முக்கியமான வேல. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்யா இவ்வளவு போராடுறோம் அப்படிங்கிற விஷயங்கள சொல்றாரு. ரொம்ப அ அது கனெக்ட் ஆச்சு. நான் நெறைய விஷயங்கள் தெரிய தெரிய, நம்ம யாருன்னு முதல்ல தெரியுது. அதுக்கப்புறம் அ அத எப்படி நம்ம மாத்திக்கணும்னு தெரியுது. சில நேரத்துல பசங்களையோ, பொண்ணையோ திட்டும்போது, அ ஒய்ஃப்‌க்கு கிச்சன்ல இருந்து ஒரு சவுண்ட் வரும். "வெதை ஒண்ணு போட்டா சுரை ஒண்ணா முளைக்கும்" அப்படின்னு. அது மாதிரி அவங்களுடைய வேலைய கரெக்ட்டா செய்றாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே அந்த ஒரு அடிகோல் இடுறது, அந்த ஹைலைட் பண்ற விஷயங்கள வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஐயாவோட பணி வந்து நம்ம தளத்துல வந்து ஞானத்த குடுக்கிறதோ இல்லையோ, ஆனா உங்கள்ட்ட இருக்கிற அறியாமைய நான் முதல்ல எடுக்கிறேன்யா அப்படிங்கிறாரு அவரு. அதுதான் உண்மையும் கூட. ஞானம் வந்து அவரவர்களுடைய அனுபவத்துல வருங்கிறத அவரே நெறைய சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு உரை.
சென்னையில இருந்ததுனால கொஞ்சம் ரகசியமா அந்த ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்டு இடையில வெங்காயம் உரிக்கிறது, பட்டாணி உரிக்கிற வேலையெல்லாம் வந்தாலும் கூட நமக்கு இத விட முடியல. அதுவும் ஐயாவோட உரைனா, அ வெளியில திட்டு வாங்கிட்டு கூட நம்ம உள்ள கேட்கணும். அது மாதிரி தான் இருந்தது. அ அம்மாவ பார்த்தேன். எங்க விஜய் அம்மாவ பார்த்தேன் 2 நாள் முன்னாடி. அவங்களுடைய விருந்தோம்பல்ல அப்படியே மெய் சிலிர்த்து போனேன். அப்படி ஒரு கவனிப்பு. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஐயாவும் அப்படிதான். அம்மாவும், ஐயாவும் 2 பேருமே ரொம்ப வரவேற்று, எனக்காக வெயிட் பண்ணி, வேற லெவல்ல இருந்தது அது. ஒரே ஊர்ல, ஒரே தெருவோட எண்டுல இருந்துட்டு இவ்வளோ நாள் பார்க்காம விட்டுட்டோமேன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்தது. இருந்தாலும் நேரத்த விட நேரங்காலம் ஒன்று கூட வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த சபையில சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்குது அத. ஐயாவோட அ தியாகராஜன் ஐயாவோட உரை இன்று அ வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்புங்க சரவணன் கண்ணா. நீங்க போய் விஜய் அம்மாவ பார்த்துட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரே தெருவுல தான் இருந்தாலும் ஏன்னா நீங்க எங்க இருந்தாலும் தேடி போய் சந்திக்கக்கூடியவர். ஒரே தெருவுல இருந்தாலும் இப்ப சந்திச்சுட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சென்னையில இருக்கீங்கன்றதுனால குரலும் கொஞ்சம் கம்மியா கேட்டுது. முதல்லயே நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது சென்னையில இருக்கீங்கன்னு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. சரவணன் வணக்கம். நீங்க பேசலாம். சரவணன் உங்க குரல் கேட்கல. ஒரு முறை வெளியே போயிட்டு உள்ள வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தியாகராஜன் ஐயா வந்து உரை ரொம்ப அருமையா இருந்தது. அவரு சொல்ற விஷயம் நல்லா நம்ம வந்து கவனிச்சு கேட்கணும் அப்படின்றத வந்து அவரு ரொம்ப கலந்து அதாவது தனி ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவருடைய உரை. ஐயா அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா இருக்கீங்களா? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா இன்னைக்கு ஞானம் தொடர்பான கருத்துக்களை எடுத்துரைத்தது அருமையா இருந்தது ஐயா. வாழ்க்கையில நாம நம்மளை உயர்த்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து தவ வாழ்க்கைய மேற்கொள்ளணும். இல்லறத்துல இருந்தாலும் அது தொடர்பாக நீங்கள் சொன்னதில் எனக்கு திருக்குறள் ஞாபகம் வந்தது. எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள் அப்படின்னா எல்லா திருக்குறளும் அருமையானது, புனிதமானது. அதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். இந்த குறள் ரொம்ப பிடிக்கும். இது போல் வாழணும் அப்படின்னு நான் நினப்பேன். எல்லாருக்கும் இதை நான் சொல்லுவேன். தன்னுயிர் தன்னலம் இந்த ரெண்டும் இல்லாமல், அந்த சுயநல உணர்வு இல்லாமல் தன்னோட உயிர் பிற உயிர்கள் வாழ்வதற்கு நம்மளால் ஆன உதவிகளை எல்லாம் செய்யணும். இங்கே ஐயா ஞானத்தை பெற்று எங்களுக்கு அந்த ஞானம் தொடர்பான கதைகளாகட்டும் கருத்துகளாகட்டும் இனிமையாக அருமையாக எடுத்திருக்கிறீங்க ஐயா. எங்களோட நல் வாழ்வுக்கு உங்களோட இந்த உரை நல் வழிகாட்டுதலாக இருக்கும் ஐயா. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருக்கன் செய்யாமை அற்றே தவத்திற்கு தனக்கு வந்த துன்பத்தை பொறுத்துக்கிட்டு பிற உயிர்களுக்கு துன்பம் தராம வாழ்ற வாழ்க்கை தான் மேலான வாழ்வு. அந்த வாழ்வு நெறியத்தான் வள்ளுவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் நீங்க வந்து சிறப்பா எடுத்துரைத்ததுக்கு நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. உங்கள அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். தியாகராஜன் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிரலாம். மிக்க நன்றிங்கம்மா. உண்மையிலேயே அன்பு உள்ளங்களுடைய அந்த வாழ்த்தும் ஆசீர்வாதமும் அவங்களுடைய கருத்துரைகளும் மென்மேலும் நாம எவ்வளவு கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி கொண்டிருக்கு. கற்றுக்கொள்ளல் என்பது ஏதோ புத்தகத்தை படிச்சு வர்றதுனால ஞானம் உண்மையான ஞானம் அல்ல. அந்த கருத்தை நம்ம சிந்திக்கும் போது நமக்கு உணர்வாக கிடைக்குது பாருங்க, அதுதான் உண்மை ஞானம், அதுதான் மெய் ஞானம்.
இப்ப லட்டுன்னு சொல்லும் போது நம்ம இனிக்கிறது இல்லை. ஆனா அந்த லட்டை நம்ம சாப்பிடும் போதுதான் லட்டோட சுவையே நமக்கு உணரப்பெறுகிறது. அதுபோல எந்த ஒன்றை அனுபவிக்கணும். இப்ப அந்த நூல்கள் வீட்டுல இருந்தாலே ஞானிகளை நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு திருக்குறள் நூலை வாங்கி வைக்கிறோம்னா, திருக்குறள் எவ்வளவு ஒரு அற்புதமான நூல் என்பதை, ஒரு மறைநூல், மறைபொருட்களை எல்லாம் நமக்கு உணர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாழ்வியல் நூல், ஒரு அறநூல் என்ற அளவுல நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். ஆனா என்றோ ஒரு நாள் அந்த மதிப்பு கூடும்போது அதை லேசா பெரட்டி பார்க்கும் போதுதான் அந்த நுட்பங்கள் நமக்கு உணரப்பெறிஞ்சு அந்த சுவை தெரிஞ்சிருச்சுன்னா விட மாட்டோம். இப்ப திருப்பதி லட்டை ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டாருன்னா, அடுத்து யாராவது திருப்பதி போயிட்டு வந்திருக்கான்னு சொன்னது பிரசாதம் இருக்கா அப்படின்னு தான் போய் கேட்பாங்க. அதே மாதிரி அந்த கிருஷ்ணா பவன்ல அந்த மைசூர் பா, நெய் மைசூர் பாவை சாப்பிட்டு பழகின ஒருத்தர் அந்த அந்த பக்கம் போனா அந்த கடை தெரிஞ்சுன்னா உடனே ஒரு மைசூர் பாவை ஒரு 100 கிராமாவது வாங்குவோமே அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அதே போல இந்த ஞானம் என்பது அந்த தெய்வீகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அதை உணர்ந்தவர்கள் எப்பொழுதுமே அந்த ஆனந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஐயா இன்னைக்கு எடுத்த உடனே அவரைத்தான் நான் சொல்லி ஆகணும். என்ன தவம் செய்தனை இறைவா. இந்த தளத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயாவை நம்ம பெற்றதற்கு என்ன தவம் செய்தனை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எப்படி ஒரு அற்புதமாக இன்றைய சொன்ன கருத்தெல்லாம் ஒரே பாடல்ல விளங்க வச்சு விட்டாரு எல்லாருக்குமே. ஆனந்தமானது அற்புதமானது நான் அந்த மருந்தை கண்டு கொண்டேன். இப்ப இந்த ஞானிகள் நிறைந்த இந்த சபையில நான் பேசுனதே ரொம்ப அதிகம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகமா பேசிட்டனோ அப்படின்னு கேட்டுக்கிருவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் நானே கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எல்லாம் அறிந்தவர்கள், எல்லா உண்மைகளையும் உணரப் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட இந்த அற்புத பிறப்புல நாம் உணர்ந்ததை எந்த அளவுக்கு பயன் கொள்றோம்ன்றதுலதான் அது இருக்கு. அதே மாதிரி விஜயாலயன் ஐயா அவருடைய அன்புக்கு நன்றி. எப்பொழுதுமே என்னுடைய உரையை கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கிறதா, எப்ப இருந்தாலும் வந்துருவேன்னு ஐயா சொல்லும் போது, ஐயா இந்த உரைக்காகலாம் நீங்க காத்து கொண்டிருக்க வேண்டாம். என்னுடைய இல்லம் தெரியும், என்னுடைய அன்பு உள்ளமும் உங்களுக்கு புரியும். எப்பொழுது வேண்டுமானால் தாங்க கூப்பிடலாம், பேசலாம். என்னைக்கு தியாகராஜன் பேசுவான், மாசத்துக்கு ஒரு நாள் அந்த நாளை காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அன்புக்கு நான் உண்மையிலேயே அடிமை ஐயா. உண்மையிலேயே உங்களுடைய இந்த பகிர்வு எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு. தியாகராஜனுக்குரிய மதிப்பு அல்ல, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை ஞானத்துக்கும் குருவினுடைய அந்த பக்திக்கும் உண்டான மதிப்பாக அதை உணர்ந்து உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. எப்பொழுதும் போல நம்ம கற்பகவல்லி அம்மா பகுத்து பகுத்து அப்படியே தொகுத்து கொடுக்கக்கூடிய விதம் இருக்கே. அதாவது அந்த பாயிரம் என்று சொல்வார்கள், அந்த நூல்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை முதல்ல ஒரு குறிப்பு கொடுத்துருவாங்க. முதல்ல அம்மாவுடைய பேச்சை கேட்டுவிட்டு அப்புறம் உரைக்குள்ள போனா, ஓ இதத்தான் அம்மா தொகுத்து சொல்லிட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு அந்த உண்மை ஒரு தெளிவு பெறும். அற்புதமாக அந்த சிதைவில்லாம அதனுடைய நுட்பமான விளக்கங்களை எடுத்து சொல்லுவாங்க. அதாவது உட்குறிப்புகள் மாதிரி இருக்கும். இப்ப எவ்வளவு பெரிய நூலா இருந்தாலும் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பை ஒட்டி விரிவாக்க இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு 50 நிமிஷம் பேசினாலும் அவங்க 5 நிமிஷத்துல அந்த சாரம் இருக்கும். அதை கேட்கும் போது நாமும் இனிமே 50 நிமிஷம் பேச வேண்டியதை 5 நிமிஷத்துல கொடுக்கணும்னா இப்படித்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கேப்சூல், எவ்வளவோ பெரிய ஆற்றலை அந்த சத்து பொருட்களை சின்ன ஒரு கேப்சூல்ல மருந்தாக்கி கொடுக்குறாங்க பாருங்க மருத்துவர்கள். அது மாதிரி அம்மா கொடுக்கிறது நமக்கு ஒரு ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்கிறது. அதனால கற்பகவல்லி அம்மாவிற்கு இத்தருணத்துல மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதே மாதிரி ஐயா அந்த மருந்துன்னு சொன்ன உடனே அந்த அவங்க கொடுக்குற மரு உந்து, அதாவது மருவிய உந்து சக்தி தான் மருந்து என்று பெயர். அதாவது ஒரு தடை ஏற்படுது நம்ம உடம்புல, ஒரு ஓட்டத்துல, அந்த இயக்கத்துல, அந்த ஒரு மருவிய உந்து சக்தியாக இருப்பது எதுன்னு பார்த்தா அந்த தெய்வீக மகாசக்தி தான், இறைசக்தி தான். அதுதான் உயிரா இருக்குது. அந்த உயிராற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு தான் நம்ம எப்பொழுதுமே பயன்படணும். அப்ப அந்த உயிர் அன்பின் வழியது உயிர் நிலை. அப்ப அந்த அன்பின் பெருக்கால நம்ம வாழ்த்து கொடுக்குறோம் பாருங்க, அந்த வாழ்த்து தான் பயனாகுது. அதனால சாதாரணமா நம்ம வாழ்த்து கொடுக்க முடியாது. நன்றி உணர்வு இருந்தா தான் வாழ்த்தவே முடியும். இந்த சமுதாயத்தின் மேலையும் நமக்கு யாரெல்லாம் என்னென்னலாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைத்து பார்க்கலைன்னா
யாராவது ஒரு தக்க சமயத்துல கடவுள் மாதிரி வந்து எனக்கு உதவுனப்பா, மிக்க மகிழ்ச்சி, நன்றின்னு நம்மளுடைய மகிழ்ச்சியும் தெரியப்படுத்துறோம், நன்றி உணர்வையும் தெரியப்படுத்துறோம். ஆனா நம்ம என்ன கொடுத்தோம் அன்பு அம்மா விஜயா அவங்களுக்கு? ஆனா அவங்க மனதார வாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்களே. நான் நினைச்சு பார்ப்பேன், எப்படி இந்த இடத்தையே தூய்மைப்படுத்தி அந்த ஆற்றலை உள் நிறைய வச்சு, அந்த ஆற்றலை ஒரு அரை நிமிட நேரமாவது உணர வச்சு, அந்த தெய்வீக பெருவெளியோட கலந்து ஞானிகளுடைய ஆற்றலோட இணைஞ்சு மனதார வாழ்த்துறாங்களே. வாழ்த்த வாழ்த்த அவங்களுடைய உள்ள நிறையுது, சுற்றி இருக்கவருடைய அந்த இல்லம் முழுவதுமே அந்த அன்பு நிறையுது. அந்த அன்பினுடைய பரிமாணத்தை நம்ம சரவணன் கண்ண ஐயா போய் அற்புதமாக உணர்ந்து அனுபவிச்சு வந்திருக்காரு. என்னைய கூட்டிட்டு போகாம போயிட்டீங்க, உங்க கூட டூ போங்கய்யா. சரவணன் கண்ண ஐயா எப்பவுமே அந்த ஞானத்தை கொடுக்கறது. அதே மாதிரி ராமச்சந்திரன் ஐயா பாடும்போது அப்படியே ரோலிங் கேமரா வச்சு அவர் ஆனந்தமா அப்படியே ஆக்ஷனோட பாடுற மாதிரி சொல்ல. உண்மையிலேயே அவர் அப்படித்தான் பாடி இருப்பாரு. ஏன்னா அந்த உணர்வை என்னாலும் அதை உணர முடிஞ்சது. உண்மையிலேயே யாராவது பக்கத்துல அவர் பாடிட்டு இருக்கும் போது மறைஞ்சிருந்து எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங் இதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வியூஸ் லட்சக்கணக்குல போயிருக்கும். விட்டுட்டோம். அது நமக்கு மனக்கண்ணால அகக்கண்ணால தான் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க சொன்ன போது எனக்கு அந்த உணர்வு இருந்தது. அதை நீங்களும் அதை பகிர்ந்து கொண்டது ரொம்ப அற்புதமா இருக்கு. விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும் அப்படின்னு அந்த பதில் வந்து நான் சொல்லிங்க. என் மனசுல ஓடிச்சு அந்த நேரத்துல. எங்க மனைவி வந்து இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விலங்கு பேரை உதாரணத்துக்கு சொல்றேன், எருமை எருமை அப்படின்னு திட்டுறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அமைதியா கூலா என் மக பதில் சொல்லுவான், எருமையை பெத்தது யாரா அப்படின்னு கேட்டு அவனுக்கு போயிடுவான். அது மாதிரி உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு பிள்ளைங்களுக்குடைய அறிவாட்சி தரத்துக்கு முன்னாடி நாம ஒண்ணும் செய்ய முடியாது. அதே மாதிரி விஜயா அம்மாவுடைய அன்பை அவங்க வாழ்க்கை துணையோட வந்து உங்களை உபசரிச்சதை சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. எத்தனையோ அன்பு உள்ளங்களுடைய அந்த அந்த ஸ்பரிசத்தாலதான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் வழியது உயிர்நிலை. அப்ப அந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னாவே பலருடைய அன்பு, தூய அன்பு, அந்த அன்பின் பெருக்காலதான் நமக்கு அந்த உண்மைகள்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ ஞானங்கள், திருமூலருடைய திருமந்திர ஞானமா இருக்கட்டும், திருக்குறளை பற்றியதா இருக்கட்டும், அதே மாதிரி தாய்மான சுவாமிகளுடைய அன்பின் பெருக்கு, திருவருட்பா தந்த அந்த வள்ளல் பெருமானுடைய அந்த ஆற்றல், இதையெல்லாம் நம்ம படிக்க கேட்க நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கு பாருங்க. உண்மையிலேயே அதை நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப விந்தியா அம்மா வந்து திருமூலர் அப்படின்னாவே அப்படியே உருகிறாங்க அவங்களும். எனக்கு வந்து திருமூலரே வந்து சொல்லிட்டாரு இதை புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தினம் ஒரு திருமந்திரம் அப்படிங்கிறதுல அவங்க ரெகுலரா கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய ஆற்றலை அந்த கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணிச்சு திருமந்திர பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்து திருமூலருடைய ஞானத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்றதுக்காக ஒரு கோயிலையே கட்டி வச்சு எல்லாருக்கும் அந்த அன்பு பணி, அறப்பணிய அற்புதமாக செய்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளம் சரவணன் ஐயா அவர்களுக்கு இத்தலத்தின் மூலமாக நன்றி உணர்வை பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுடைய அன்பு பணி, அறப்பணி சிறந்தோங்கட்டும். இது அறிவை அறிவித்தவர் பல ஞானிகளாக இருந்தாலும் அந்த அறிவை அறிவதற்கு பல முறைகளை வகுத்து சொன்னவர் அறிஞர் திருமூலர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தகைய அறிஞரை பின்பற்றி கொண்டு தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து அந்த தொண்டு, இது சாதாரணமா வராது. ஞானிகளுடைய அந்த பேரருள் இல்லாம இதெல்லாம் கிடைக்காது. அத்தகைய தன்மையில அதே மாதிரி விந்தியாமா சொல்லும் போது தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படிங்கும் போது எந்த உயிருக்குமே நம்ம துன்பம் தராத இருந்தோம்னாவே அவங்க எல்லாமே நம்மளை மதிப்பு கொடுப்பாங்க, வணங்குவாங்க. அது உண்மைதான். அதனாலதான் யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. இதுதான் அந்த துன்பம் தராம இருக்கிறது தான் அந்த அன்பு நிலையினுடைய உச்சமாக இருக்கும். அதே மாதிரி முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, அதாவது ஒழுக்கம் என்பதும் புண்ணியம் என்பது யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கிறது தான், அதற்குரிய செயலை செய்வதுதான். அப்ப துன்பத்தை போக்கக்கூடிய அந்த அறச்செயல்கள் எல்லாம் அது ஈகை என்ற அளவுல வரும். இப்ப மன துன்பத்தை போக்கக்கூடிய மாமருந்து இப்ப ராமச்சந்திரன் ஐயா பாடுனாங்க பாருங்க, அப்படியே அந்த சேசுதாஸ் பாடி இருந்தா கூட இப்படி உருகி பாடி இருக்காரு அவரு. ஆனா அவர் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துட்டார். அந்த குரலோட அந்த லயம், உணர்வு எல்லாருமே அந்த நிலையில ஆனந்த நிலையில கொண்டு போய் நிக்க வச்சுச்சு. அதே மாதிரி விந்தியா கௌரி அம்மாவுடைய அந்த உயர்வுக்கு தவம், இது திருக்குறள்ல சொல்லி நமக்கு அந்த அழுத்தமாக உணர வைத்தார்கள். அதே மாதிரி சரவணன் ஐயா வந்து ஒண்ணு சொன்னாலும்
நமக்கு அழுத்தமாக சொல்லிவிட்டாரு. அதாவது கவனம் ரொம்ப முக்கியம், கவனிச்சு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொல்லக்கூடிய ஒண்ணுலயும் கவனம். அது கேட்கறதுல மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு வினாடியும் கவனம் என்பது கவனம் 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 அப்படின்னு ஒரு கவனம் பயணம்னு பாடுவாங்க. நான் சும்மா கவனம்னு சொல்லி வைக்கிறேன். அந்த கவனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எளிமையாக இருக்கும். உண்மை என்பது ரொம்ப எளிமை. அந்த எளிமையா இருக்கிறது நமக்கு அருமையாக இருக்கும். நமக்கு புரிஞ்சிச்சுன்னா அருமைன்னு சொல்லுவோம். புரியலைன்னா நல்லா பேசுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு பயன் தராத எந்த ஒரு விஷயமுமே நமக்கு குப்பையாகத்தான் இருக்கும். அதனால ஒரு வார்த்தை சொன்னாலும் நமக்கு அவங்களுக்கு பயன் தருமா என்ற அளவுல நாம பேச பழகணும். இப்ப கூட நான் பாட்டுக்கு டைம் எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். 45 நிமிஷத்துல முடிச்சிருந்தாலும் இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சுட்டோமே நினைச்சேன். அதை ஈடு கட்டுறதுக்காக இப்போ ஒரு 10 நிமிஷம் பேச வைக்குதோ என்னமோ தெரியல. எப்போ வாயை திறந்தாலும் 1 மணி நேரத்துக்கு குறையாம வாய் மூடாது. அதை பாருங்க, நிறைவு பெற்ற பிறகு ஏற்புரைன்னு ஒரு நிமிஷம் சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். காசி ஆறுமுகம் ஐயா வந்து அந்த நன்மை தீமை ரெண்டுமே அங்க இருக்கு. அதாவது செயல் விளைவு நீதிங்கிறது உண்மை. அதாவது எதை செய்தாலும் அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. அப்ப நன்மை தரக்கூடிய செயல்களை செய்யணும் அப்படிங்கிற கருத்தை தான் சொன்னார் ஐயா. அதான் நினைச்சுக்கிறேன். நான் அதான் சொன்னேன். அதுல அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அழுத்தமாக பதிவு வைக்கிறதுல அவருடைய பேச்சு இருந்ததுன்னாரு. ஒருவேளை இங்க செய்யலைன்னா வேற எங்க செய்ய முடியும், இப்ப செய்யலைன்னா வேற எப்ப செய்ய முடியுன்ற கேட்ட கேள்வியினுடைய பிரதிபலிப்பா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படியோ ஐயா அவர்கள் மனசுல பதிஞ்சது இல்ல, அது வரைக்கும் அடியேனுக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. செயல் விளைவு நீதி என்பது ரொம்ப முக்கியம். செயலுக்கு தக்க விளைவு இருக்குங்கிறத எப்ப யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அப்பவே திருத்தம் வந்துடும். அதனால செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயிரென்ன தவறிழைத்து பரமனைப்பின் வேண்டுவதால் அப்படிங்கிற அந்த பாடலை சொல்லும் போது இன்னொரு கருத்து ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஒருவர் என்ன மாதிரியே ஒரு ஆள்னு வச்சுக்கிறீங்க, தவறுகளை செய்து கொண்டே தர்மத்தை போதிக்கும் போது, நான் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னு வச்சுக்கிறீங்களேன். தவறுறது இயல்புதான், அது மனித பண்பு தான். ஆனா அதை உணர்ந்து திருத்தி கொள்ளணும், அது வேற. தவறுகளை செய்து கொண்டே தர்மத்தை போதிக்கும் போது ஏனையோரும் தர்மத்தை கேட்டுக்கொண்டே தவறுகளை செய்து கொண்டிருப்பர்னு போட்டாரு ஒரு போடு வேதாத்ரி மகரிஷி. அப்ப சொல்றவன் முதல்ல வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுறவன் சொன்னாதான் அந்த வாக்கு பலிதம் என்பதே அங்கே உண்மையாகும். சொல்ற நீ செய்றியா, நீங்க மட்டும் இப்படிங்கிற வார்த்தை குடும்பத்துல நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம். காரணம் என்னன்னா சொல்றவங்க செய்யறது கிடையாது. நான் செய்யல, துன்பத்தை அனுபவிக்கிறேன், நீயாவது நல்லா இருக்கன்றக்கா, நீங்க நல்லா இருக்க வேணாமா, முதல்ல நீங்க மாத்திக்கிறீங்க, அப்புறம் நான் பாக்குறேன் அப்படின்னு அவங்க திருப்பி கேட்கும்போது எப்படி இருக்கும். உண்மையிலேயே காசி ஆறுமுகம் ஐயா வந்து சுருக்கமா தான் சொன்னாரு. ஆனா அதை கேட்ட உடனே எனக்கு இந்த அனுபவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுனால அதெல்லாம் சொல்லிக்கொண்டேன். மொத்தத்துல இன்னைக்கு வந்து அற்புதமாக நமக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா சிரிப்ப வைக்கிறதுல வல்லமை படைத்தவர், அதே மாதிரி உணர்வு பூர்வமாக ரசிக்க வைப்பதில் வல்லமை படைத்தவர்கள், சிந்திக்க வைப்பதில் வல்லமை படைத்தவர்கள், வாழ்த்துவதில் வல்லமைப்படுத்துபவர்கள், கற்றுக்கொண்டே இருப்பவர்கள், கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் என்ற அளவுல இன்னைக்கு வாழ்க்கையில பல கலைகள்ல தேர்ச்சி பெற்ற அறிஞருக்கு முன்னாடி சாதாரணமா பேசுறதுங்கிறது வராது. நான் என்னமோ என்னைய பெரிய அறிவாளி மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்லல. நான் சாதாரண ஒரு பாமரன் என்பது எனக்கு தெரியும். ஆனா இந்த அறியாமையில இருக்கிறவனையும் அறிய வச்சு இதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் போது தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியாது. நமக்கு ஏற்கனவே தெரிந்து கொண்டதை புரிந்து கொண்டதை இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். தூண்டி தூண்டி விட்டுக்கிறோம். இப்ப எல்லாருக்குமே புரியுதுன்னா இந்த வார்த்தைகள் நமக்குள்ள இல்லைன்னா இந்த வார்த்தைகள் புரியுமா? அப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே அதுல இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு ஜோக்கோட முடிச்சிடும். ஜோக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு கருத்தா எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்ப சாதாரணமா நம்ம ஒருத்தர் நல்ல சிறப்பா பேசியிருக்காரு, எல்லாருமே பாராட்டு தெரிவிக்கிறாங்க. பாராட்டு தெரிவிச்ச பிறகு ஒருத்தர் மட்டும் பாராட்டு தெரிவிக்கல. என்னையா எல்லாரும் சொல்றாங்க, நீயும் அதை கேட்டுக்கிட்டு இருந்த, ரசிச்ச, ஆனா நீ ஒன்னும் பாராட்டு தெரிவிக்கலையே அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பேசிட்டாரு, டிக்ஷனரியில இல்லாததையா பேசிவிட்டாரு அப்படின்னு கேட்டாரா. ஒருவேளை இப்படி டிக்ஷனரிய புடிச்சுக்கிட்டு இருக்கிறவள தான் அகராதி படிச்சவைன்னு சொல்லுவாங்களோ என்னவோ தெரியல. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.
சிறப்புங்க ஐயா. ராமச்சந்திரன் ஐயா நீங்க பேசுறீங்களா? அம்மா வணக்கம். உங்களுடைய அனுமதியோட ஒரு நிமிடம் என்னுடைய இந்த ஒரு 5 நாட்களுடைய கொஞ்சம் உண்மை நிகழ்வை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்களுடைய இந்த நிகழ்வு. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதாவது நம்ம தளம் தருகின்ற பயிற்சி தான் இதெல்லாம். இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களை சந்திக்கிற சூழல். 1ஆம் தேதி அதாவது நம்ம இந்த கைபேசி தொடர்புல இருந்து சற்று விலகி இருக்கணுன்ற ஒரு இதுக்காக ஒரு நாள் அன்னைக்கு 1ஆம் தேதிக்கு மார்னிங் சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். நேத்து நைட்டு தான் அதை ஆன் பண்ணேன். இது நம்ம தளம் தந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. அதனால தளத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கைபேசி இல்லாம ஒரு 5 நாள் என்னுடைய காலங்களை கடத்தினேன். அந்த காலங்கள் ஒரு அற்புதமான காலங்கள். ஐயா சொன்ன மாதிரி இந்த ஞானிகளுடைய அந்த சன்னதிகள்லாம் போய் பார்த்துட்டு வரதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் அமைஞ்சது. நான் என் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த நான் யார் அப்படின்ற அந்த ஒரு நிலையை அறிய வைத்த ரமண மகரிஷி ஐயாவுடைய அந்த நினைவிடத்துல போய் பார்த்துட்டு வந்தது ரொம்ப மகிழ்வுக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி வள்ளல் பெருமானுடைய அந்த நினைவிடத்துல போய் இருக்கும்போது ஒரு புதிய நான் என்ற அந்த அகந்தை முழுமையாக என்னை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னால் பார்க்க முடிந்தது. ஏன்னா அதாவது சில உள்ளுக்குள்ளே நான் ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப தூய்மையானவன் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு இது ஓடிக்கிட்டே இருந்தது. அங்க வள்ளலார் ஐயாவுடைய அந்த இடத்துல போயிட்டு நேற்றைய நிகழ்வுகள் நிறைய யாசகர்கள் அங்க கூட நிறைவே இல்லை. அந்த தூய்மை பற்றிய ஒரு மனசுக்குள்ள ஒரு ஓட்டம், தூய்மையில ஒரே ஒரு மாதிரியான அந்த யாசகர்களுடைய இது அதிகமா இருந்ததுனால அந்த நிலையில போயிட்டு அங்க இருந்து பார்த்துட்டு அந்த உணவுலாம் சாப்பிடும் போது கூட அந்த நிறைவில்லாத அந்த உணவுலாம் சாப்பிட்டுதான் அதுக்கப்புறம் அந்த ஒரு நிறைவே இல்லை, அந்த தூய்மை அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள அப்படின்ற அந்த விஷயம். அதுக்கப்புறம் அங்க போய் சுத்திட்டு பார்த்துட்டு போது சில பேர்லாம் படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்க்கும்போது நேரடியா ஒரு பெரிய செல்வந்தர் தரையிலே படுத்து உறங்குறாரு. அப்படியே விசாரிக்கும் போது அவர் சென்னையில இருந்து வந்திருக்காரு. 3 நாளா அவர் அந்த யாசகர்களோட யாசகர்களா படுத்து உறங்குறாரு, சாப்பிட்றாரு, கொள்றாருங்கிறத என்னால பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு நான் அப்படின்ற ஒரு அகந்தை என் உள்ளுக்குள்ளே இருந்ததை வள்ளல் பெருமானார் அந்த நேற்றைய நிகழ்வு மூலம் இப்படி சித்தர்களுடைய வாழ்விடங்களை, அதாவது வாழ்க்கையிலே நாம் எதையோ தேடி ஓடி அடைந்து இன்னும் அந்த நிறைவில்லாமல் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த ஐயா வள்ளல் பெருமானார் நேற்று என்னுடைய அந்த நான் என்ற அந்த அகந்தையில் இருந்து வெளிவதற்கு உதவி புரிந்தார். இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று இந்த 3 நாள் நம்முடைய சரித்திரம் படைப்பு நிகழ்வு என்னால கேட்காம இருக்கவே முடியாது. இருந்தாலும் இந்த 5 நாள் அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இன்றைய நிகழ்வு ஐயாவுடைய இது பாருங்க, அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது எனக்கு. காலையில ஆன் பண்ணி சரித்திரம் படிப்பு பண்ணும்போது ஐயாவுடைய அந்த ஞான உரை இது அதாவது ஐயா அற்புதம் சொன்னாருங்களா, அந்த அற்புதமான நிகழ்வு நடந்தது என் வாழ்வில். மிக மகிழ்ச்சி. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. சரித்திரம் படிப்பும் தளத்திற்கு நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றிகள் அம்மா, அதிகமா பேசிட்டேன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. உங்களுடைய அனுபவங்கள் ஆனந்தத்தை தாங்க தெரியுது. மகிழ்ச்சிங்கய்யா, நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. அம்மா பேசுறீங்களா? நன்றிகள் அம்மா. ஐயா அவங்க சரவணன் கண்ணா ஐயா அவங்க சொன்னாங்க, ரொம்ப உபசரிப்பு அதிகமா ரொம்ப ஒன்றும் இல்லைம்மா, ஒரு குழம்பு ஒரு ரசம் அவ்வளோதான். அது அவங்க சாப்பிட்டது ரொம்ப பெருமைப்பட்டாங்க. எனக்கு தான் அந்த உடனே வர்றதுனால எங்களுக்கு வச்சதையே தான் அவங்களுக்கு கொடுத்தோம். விருந்துன்னு ஒன்றும் உபசரணம் இல்லை. தியாகராஜன் ஐயா சொன்னாங்க அவங்கள விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு. ஐயா நீங்களும் வாங்க ஐயா, சரவணன் கண்ணா வரும்பொழுது கூட வாங்க ஐயா, ஃபேமிலியோட வாங்க ஐயா, எல்லாரும் வாங்க நம்ம வீட்டுக்கு. நம்ம ஒரே குடும்பமாயிட்டோம். அதனால அவர்கிட்ட எல்லாம் நீங்க டூலாம் விட வேணாங்க ஐயா, நான் அம்மா சொல்றேன் வாங்க. ரொம்ப நன்றிகள் ஐயா. ராமச்சந்திரன் ஐயாவுக்கு 1ஆம் தேதி ஃபோன் பண்ணேன், 2ஆம் தேதி ஃபோன் பண்ணேன். இப்பதான் தெரியுது அவர் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்தது. என்னாச்சு அப்படின்னு. சரி எதுக்கு கூப்பிட்டேன்னா வாழ்த்தலாமேன்னு கூப்பிட்டேன். அதனால சரி என்னன்னு தெரியலையே. அப்புறம் தான் இன்னைக்கு தான் தளத்துக்கு வந்தார். ரொம்ப நன்றிகள் ஐயா. உங்க பாட்டு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அப்படியே கண்களை மூடி அந்த பாட்டை உள்வாங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா.
நன்றிங்கம்மா. வேறு யாராவது பேசணும்னா பேசலாம். நீங்க கற்பகவள்ளி சொல்லிதான் சரவணன் அண்ணா வந்தாங்கன்னு சொன்னாங்க. பேரு இல்லைங்கம்மா, பேரும் அதனால மகிழ்ச்சிமா. கேட்டேங்க. ஆமா, தொலைபேசி எண் நன்றிகளம்மா. கேட்டாங்க, கொடுத்தேங்கம்மா. சிறப்புங்கம்மா. அது வீட்ல செஞ்சதுதான் கொடுத்தோம் அப்படி நீங்க அன்பால அம்மா. சரிங்கப்பா, வாழ்க வளமுடன். நீங்களும் வாங்கம்மா. நிச்சயமாம்மா. அவர் வந்தாருன்னு சொன்னீங்க கேட்கும்போது எனக்கும் உண்மையிலேயே தோணுச்சு எல்லாரையும் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுவும் பக்கத்து ஊர்ல அப்படிங்கும்போது நிச்சயமா பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த முறை எல்லாருமே சந்திக்கிறதுக்கான ஏற்பாடும் நிச்சயமா பண்ணணும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம்மா. எல்லாருமே நிச்சயமா சந்திக்கலாம்மா. எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருங்கம்மா. எல்லாருமே இங்கேயே நம்ம சந்திப்போம். நிறைய பேர் சென்னையில நன்றிகளம்மா. இருக்காங்கம்மா. நிறைய பேர் சென்னையில தான் இருக்காங்க. அதனாலதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நானு, நீங்க, ரேவதி அவ்வளவுதான் இருக்கோம் ஊர்ல. அதான் யோசிக்க வேண்டியதா சரி இருக்கு. சரி, அப்படின்னு மத்தபடி சந்திக்கலாம்ப்பா. வாழ்க வளமுடன். நிறைய பேரு ரொம்ப சென்னையில இருக்காங்க. அதனால யோசிச்சு நம்ம அப்படியே சரி சரி. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு இல்லைங்களா? யோசிச்சு முடிவு பண்ணலாம். ஆனா நிச்சயமா இந்த முறை சரிங்கம்மா, வாழ்க சந்திக்கணும்மா. வளம். நன்றிங்கம்மா. ஐயா பேசுறீங்களா? அம்மா சென்னைக்கு வந்திருக்கீங்களா? இல்லைங்கய்யா, இது ஜூன்ல தாங்க ஐயா வருவேன். ஜூன்ல சரி சரி. ஜூன்ல ஐயா, வருவேன். ஐயா இன்னைக்கு ஓய்வா இருந்தீங்கன்னா முடிந்தால் இன்று ஐயா சந்திக்கலான்னு பாக்குறேன். வாய்ப்பு இருந்தா இன்றைக்கோ இல்ல இந்த வாரத்திலேயே. சரவணன் ஐயா சென்னையில இருக்குன்னு சொன்னீங்க. வாய்ப்பு இருந்தால் இன்றையோ இல்ல இந்த வாரத்திலேயே நான் சந்திக்கலாம்னு இருக்கேங்க. தியாகராஜன் ஐயா ஐயா, சென்னையில இருக்கீங்களா ஐயா? சென்னையில தாங்க இருக்கேன். சரிங்க, சரி சரி. பேசுறேங்க வாய்ப்பு ஐயா. உங்களுக்கு அழைப்பு சரிங்க, பேசுறேங்க ஐயா. பேசிட்டு நன்றி. 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 நல்லது. நீங்கள்லாம் சந்திச்சாலும் மகிழ்ச்சியா இருக்கும். சரவணன் கண்ணா ஞாபகம் இருக்கு. இன்னும் காசி ஆறுமுகம் அவர் வீட்டுக்கு போனபோது தயிர் சாதம் பண்ணியிருந்தேன். நான் அதையே இன்னும் நினைவுல வச்சிருக்கேன். அதனால குழம்பு, ரசம் அப்படிங்கிறனால எல்லாரும் அன்பா குடுக்குற எல்லாத்தையுமே அவரும் ஞாபகம் வச்சிருப்பார். நாங்களும் ஞாபகம் வச்சிருப்போம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்வு. ஞானவெளி அப்படிங்கும்போது அத பத்தி நிறைய கருத்துக்கள் ஐயா அவர்கள் பகிர்ந்துகிட்டாங்க. இங்க கத்துக்கலன்னா, இங்க இஃப் நாட் நவ் வென்? இஃப் நாட் ஹியர் வேர்? அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு நமக்கு நிறைய கருத்துக்கள் இங்க கிடைச்சிட்டே இருக்கு. அறிவு ஐயா சொன்ன மாரி அறிவு நம்ம அந்த ரகசியம் எல்லாமே அங்க கொட்டி கிடக்குது. நம்ம தேடணும். தேடுனா ஞானிகள் கொடுக்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதனால எவ்வளவோ விஷயங்கள் நம்ம இங்க கிடைக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ரேடியோ மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஐயா பேசி முடிச்சோனையுமே ராமச்சந்திரன் ஐயா அவர்களோட பாடலே அற்புதமா இருந்தது. அதற்கப்புறம் அவர் சொன்ன தகவல்களும் உண்மையிலேயே அவரோட அனுபவங்கள சொன்னாரு. அதுவுமே ஒரு 5 நாள் ஃபோன ஆஃப் பண்ணி வச்சா என்னாகும் அப்படின்னு யோசிச்சு, அதையும் பண்ணிட்டு, அந்த மாரி ஞானிகள் இருக்க இடத்துக்கு போனேன். அங்கருந்து என்ன கிடைச்சது அப்படின்னு பகிர்ந்துகிட்டது. இது எல்லாமே இன்றைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வாக இருந்தது. நிச்சயமா இன்றைக்கு இப்போ நம்ம இங்க இத செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். அது இன்னும் அதிகம் படுத்துற மாரி அது ஒரு ஆர்வமும் சரி, நம்ம செய்து பார்க்கணும், அத பயிற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லோருமே பண்ணணும். இன்னைக்கு பண்ணாட்டி, இங்க பண்ணாட்டி வேற எங்க பண்ண போறோம் ஐயா சொன்ன மாதிரிங்கிற மாரி பயிற்சி தொடர்ந்து நம்ம அந்த தவம் செய்யறதாக இருக்கட்டும், இல்ல நம்ம மனதின் அ ஞானம் அப்படிங்கிறதே நம்ம எண்ண அலைகளை சீரமைப்பது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் எல்லோருமே பயிற்சி பண்றதுக்கான ஒரு நாளாகவும் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதோட நம்ம ஐயாவோட கருத்துக்கள், சிறப்பான கருத்துக்களோடும், பாடல்களோடும் இன்றைய நிகழ்வு மிக சிறப்பா இருந்ததுக்கு தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் பவுலின், அருள் சேவியர் சார், கலாபம் சங்கர், ஜெய்சங்கர் ஐயா, வேல் அன்பு சார் அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் இனிய புத்தாண்டு 2025 வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு விஜயாலயன் சார். சிவசண்முகம் அவர்களும் மகரிஷியின் குரல்னு சொல்லியிருக்காங்க. பவழமணிமா நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.